திருமாமகள் கேள்வனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகோர்களெல்லாம் அறியாமையாக இருளிலே மூழ்கி தவிக்கிறார்களே என்று கருணை கொண்டு அவர்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக பல பல செயல்களை செய்கிறான். அவன் செய்த செயல்கள் எல்லாம் நம்மையெல்லாம் கரையேற்றுவதற்காக செய்த செயல்கள். அவன் செய்த செயலிலே முதல் செயல் என்ன என்றால் வேதம் முதலிய சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தது. வேதம் முதலிய சாஸ்திரங்கள், அவைகளுக்கு சாஸ்திரங்கள் என்று பெயர் ஏற்பட்டதற்கு காரணமே அவைகள் கட்டளைகளாக அமைந்திருக்கின்றன. சாசனாத் சாஸ்திரம் என்பார் வடமொழி நூலார். சாசனம் என்றால் கட்டளை. இப்போ சாஸ்திரம் என்றால் அது கட்டளை இடுகிறது. நீ நல்லதையே செய், தீயதை செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறனிடத்தில் இருக்கிற வஸ்துக்களிலிட ஆசை வைக்காதே என்று இப்படியெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆக சிலவற்றை செய்யென்றும் சிலவற்றை செய்யாதே என்றும் நம்மை இந்த சாஸ்திரங்கள் நமக்கு கட்டளைகளாக தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட கட்டளைகளான சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்தான் பகவான். எதற்காக? அதிலே சொன்னபடி நாம் செய்தும் அதிலே செய்யக்கூடாது என்று எவற்றை தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து நாம் விலகியும் நின்றால் நிச்சயம் நமக்கு உய்வு கிடைக்கும் என்றுதான் பகவான் நினைத்தான். இதை மிக அழகாக ஒரு உதாரணத்தோடு காட்டுகின்றார் பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியர். ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற ஒரு வடமொழி ஸ்தோத்திர நூலிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இருளிலே தவிப்பவனுக்கு கையிலே ஒரு விளக்கை கொடுத்தால் அந்த விளக்கினுடைய உதவி கொண்டு எப்படி இருளிலிருந்து அவன் வெளியிலே வந்து விடுவானோ அதுபோல அறியாமையாகிற இருள் அதிலே இவன் தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த இருளிலிருந்து இவன் வெளியிலே வர வேண்டும் என்றால் சாஸ்திரங்களாகிற விளக்கு அதை அவன் கொடுத்தான். ஹர்த்துந்தமஹ சதசதீச்ச விவேக்துமீஷஹ மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று அந்த அறியாமையாகல இருளை அகற்றிக்கொண்டு இவன் வெளியிலே வருவதற்காக பிரமாணமாகிற சாஸ்திரங்களை கருணையுள்ள எம்பெருமான் கொடுத்தான். ஆனால் அவன் கொடுத்த அந்த விளக்கு நமக்கெல்லாம் பயன்பட்டதா என்று கேட்டால் பயன்படவில்லை என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஏன் பயன்படவில்லை என்றால், அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு நமக்கு ஞானம் பெற வேண்டும், அறிவு பெற வேண்டும். அந்த அறிவை சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் பெற வேண்டும் என்றால் அந்த சாஸ்திரங்களை நாம் படிப்பதற்கே ஞானம் தேவையாக இருக்கிறது. அப்பொழுது ஞானம் இல்லாதவன் அந்த சாஸ்திரத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆயினாலே பகவான் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்கள் கொடுத்த அந்த செயலும் கூட வீணாகவே போய்விட்டது. அதாவது கண்ணில்லாதவனுக்கு விளக்கை கொடுத்தால், அதாவது விளக்கை ஒருத்தன் பயன்படுத்தி கொண்டு அவன் வெளியிலே வர வேண்டும் என்றால் முதலிலே அந்த யாருக்கு விளக்கு கொடுக்கப்பட்டதோ அவனுக்கு கண் இருக்க வேண்டும் அல்லவா? கண்ணில்லாத ஒருவனுக்கு கையிலே விளக்கை கொடுத்தால் அந்த விளக்கு அவனுக்கு எப்படி பயன்படும்? அதுபோல ஞானமாகிற கண் நமக்கு ஏற்கனவே இல்லை. ஆயினாலே இறைவன் கொடுத்த அந்த சாஸ்திரங்கள் நமக்கு பயன்படாமலே போய்விட்டன. பார்த்தான் எம்பெருமான் இவர்களை எப்படியாவது இதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து விட வேண்டும். சாஸ்திரங்களை கொடுத்தோம், அதிலே நல்லதும் தீயதும் என்னவென்று சொன்னோம். சொன்னால் அதை கொண்டு இவர்கள் நல்லதை செய்து தீயதை விட்டு வரட்டும் என்று பார்த்தால் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே நாம் என்ன செய்வோம்? அந்த சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் அனுஷ்டித்து காட்டி விடுவோம். நாமே பிறந்து அதை பின்பற்றி காட்டி விடுவோம். அப்படி பின்பற்றி விட்டால் அதை கொண்டு இவர்கள் திருந்தி விடலாமே என்று எம்பெருமான் என்ன செய்தான்? பகவான் தானே இந்த உலகத்திலே வந்து ராமனாய் கண்ணனாய் பல பல அவதாரங்களை செய்தான். ஒன்றல்ல இரண்டல்ல, என்னென்றையோ நீயுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று ஆழ்வார் சொல்லும்படியாக பல பல பிறவிகளிலே பகவான் பிறந்தான். ஒவ்வொரு பிறவியிலேயும் பகவான் என்ன செய்தான்? சாஸ்திரங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நேரிலே வந்து அனுஷ்டித்து காட்டினான். உபதேசமாக இருக்கிற சாஸ்திரங்களை காட்டிலும் அவன் நேரே வந்து செய்த செயல்களை நாம் பார்த்தால் நாம் திருந்தி விடலாம் அல்லவா? ஒரு ராமபிரானாக வந்து அவதரித்தவன் என்ன செய்தான்?
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுகிறார்களே, அப்படி பெரியவர்கள் சொன்னதை நாம் அப்படியே கேட்க வேண்டும் என்று இது கூட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். இதை ராமபிரானாக வந்து அவதரித்து காட்டினான். அதே போல கண்ணபிரானாக வந்து அவதரித்தான். எதற்காக என்றால், எவ்வளவு மேன்மையுடையவனாய் இருந்தாலும், அறப்பெரியவனாயிருந்தாலும் தன்னை தாழ விடுதல், மற்றவர்களுக்கு கீழே அடங்கி இருத்தல் என்கின்ற பணிவு கொள்ள வேண்டும் என்கிறதை கண்ணபிரான் அனுஷ்டித்து காட்டினான். அவன் எப்படி இருந்தான் என்றால், பாண்டவர்களுக்கு அவன் தூதனாயிருந்தான், பார்த்தனுக்கு அவன் சாரதியாயிருந்தான் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அறப்பெரியவன் தன்னுடைய மேன்மைகளை எல்லாம் விட்டு தன்னை கீழே தாழவிட்ட நிலை, அதுதான் அந்த நிலை, எளிமை என்கிற நிலை. அதை அவதாரங்களிலே காட்டினான். இப்படி தான் அவதரித்து காட்டின விஷயங்களை மற்றவர்கள் பார்த்து பின்பற்றியாவது அவர்கள் நன்மையை அடைந்து போகட்டும் என்று நினைத்துத்தான் அவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்தான். ஆனால் அப்படி அவன் பண்ணின அவதாரங்களும் கூட வீணாக போய்விட்டன என்றே நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த அவதாரத்தினுடைய உண்மையை யாரோ சிலர், ஏற்கனவே நல்ல ஞானம் படைத்தவர்கள், பல மகரிஷிகள் உணர்ந்து கொண்டார்களே தவிர மற்றவர்கள் அந்த அவதாரங்களை உணரவே இல்லை. அறப்பெரியவன் தன்னை மிகவும் தாழவிட்ட பொழுதும் கூட அவனை என்ன நினைத்தார்கள் என்னால், பெரியவனுடைய தாழ்ச்சி, மிக பெரியவன் இப்படி தாழ்ந்து நிற்கிறான் என்று நினைக்காமல் அவனை தாழ்ந்தவன் என்றே எண்ணி விட்டார்களாம். அவன் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்றும் கூட இவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். இப்படி கூட நடந்ததா என்று கூட நாம் கேட்கலாம். பகவத்கீதையிலே கண்ணபிரான் தானே தன்னுடைய திருவாக்காலே தெரிவிக்கிறான். அவஜானந்திமாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தஹ மம பூதமகேஸ்வரம். அவஜானந்தி, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை ஏளனம் செய்கிறார்கள். மூடாக அவஜானந்தி, அவர்கள் அறிவற்றவர்கள் ஆகையினாலே என்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளவில்லை. பரம்பாவம், என்னுடைய மேன்மை, அதை அஜானந்தகா, அறியாதவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னை தாழ்ந்தவன் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவனே குறைபட்டு சொன்னான். ஆகையினாலே அவனுடைய அவதாரங்களும் உபயோகப்படவில்லை. எப்பேற்பட்ட பகவான் அவனே இந்த உலகத்திலே வந்து ஒரு தந்தை சொல் கேட்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டான், காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் நடந்தான் என்று அவனை பற்றி நாம் சொன்னோமானால், அவன் ரொம்ப மேன்மையுடையவன், அவனுக்கு இதெல்லாம் முடியும், நம்மால் முடியுமா என்று இப்படி விலகி போகிறார்களாம். இல்லை இல்லை, அவன் மிகவும் தாழ்ந்தவன் என்று சொன்னால், அவனே தாழ்ந்தவனாயிருக்கிற பொழுதோ அவனை நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று இப்படி பின்னாலே ஓடிவிடுகிறார்களாம். அதாவது அவன் மேன்மை உடையவன் என்றால் அதுவே காரணமாக கைவிடுகிறார்கள், அவன் தாழ்ந்தவன் என்றால் அதுவே காரணமாக அவனை கைவிட்டு விடுகிறார்கள். மேலும் சர்வேஸ்வரனான பகவான் அவன் அவதாரங்களிலே செய்த செயல்கள், அந்த செயல்கள் எல்லாம் அவனுக்கு தகும், நமக்கு முடியாது என்று இப்படி சொல்லுகிறார்களாம். வேடிக்கையாக கதை சொல்வது உண்டு. ஒரு சிறுவனுக்கு நல்ல புத்தி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவனுடைய தகப்பனார் அந்த சிறுவனை ஒரு நாடகத்திற்கு அழைத்து சென்றார். அது ஹரிச்சந்திரனுடைய வரலாற்றை தெரிவிக்கின்ற நாடகம். நாடகம் எல்லாம் முடிந்தது. சிறுவனை அழைத்துக் கொண்டு இல்லத்திற்கு வந்தார். நாடகம் பார்த்தாயா, என்ன தெரிந்து கொண்டாயின்னு கேட்டார். எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதும் ஹரிச்சந்திரன் என்கிறவன் பொய்யே சொல்லவில்லை என்று இதைத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னானாம் அந்த சிறுவன். உடனே அவர் தகப்பனார் கேட்கிறார், வா நீயும் அதுபோல் இருப்பாயா என்று கேட்டாராம். உடனே அந்த சிறுவன் சொன்னானாம், ஓ இருப்பேனே, அது நாடகமாயிருந்தால் என்று சொன்னானாம். அதனுடைய கருத்து என்ன என்றால், எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஹரிச்சந்திரன் என்றால், அந்த ஹரிச்சந்திரனாக நடித்தவனுக்கு அந்த கஷ்டமெல்லாம் கிடையாதோ இல்லையோ, அது வெறும் நாடகம் தானே. அதுபோல இங்கேயும் கூட ராமபிரான் தான் வந்து கஷ்டப்பட்டான், கண்ணன் வந்து இந்த உலகத்திலே துன்பப்பட்டான் என்றால் அவனை அந்த துன்பங்கள் தொடுவதில்லையே. ஆக நானும் இறைவனாயிருந்தால் இப்படிப்பட்ட துன்பத்தை படுவேன் என்று கூட இவன் சொல்லுவான் போல் இருக்கிறது. ஆகவே அந்த எம்பெருமானுடைய அவதாரங்கள், அதனாலும் இந்த உலகம் திருந்தவில்லை. பகவான் என்ன செய்தான், இந்த அதாவது கீழே விழுந்துவிட்டு கிணற்றிலே விழுந்துவிட்ட குழந்தையை தானும் குதித்து எடுக்க நினைக்கும் தாயைப் போலே இந்த சம்சாரமாகிற உலக வாழ்க்கையாகிற ஒரு பெரும் பாய்ந்தாரிலே விழுந்துவிட்ட இந்த மனிதர்களை எடுப்பதற்காக தான் வந்து குதித்தான், இப்படி அவதாரங்கள் செய்தான். ஆனால் அந்த அவதாரங்களையும்
இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உடனே பார்த்தான் பகவான், இவர்களை திருத்த நம்மால் ஆகாது, இவர்களை திருத்தவே முடியாது. அப்ப எப்படித்தான் திருத்துவது என்றால், இவர்களை போன்றவர்களை கொண்டேதான் இவர்களை திருத்த வேண்டும். நாம் போய் நின்றோமானால் நாம் இவர்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஆகையாலே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்மை விட்டு விடுகிறார்கள். ஆகையினாலே என்ன செய்யலாம், இவர்களிலேயே சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விசேஷமான ஒரு அறிவை, ஞானத்தை கொடுத்து விடுவோம். அவர்கள் சொல்ற உபதேசங்களை கேட்டு இவர்கள் திருந்தட்டும் என்று நினைத்தான். அதனால்தான் எம்பெருமான் என்ன பண்ணினான், பகவான் இந்த உலகத்திலேயே இருப்பவர்களான ஜீவாத்மாக்கள் சில பேருக்கு தன்னுடைய விசேஷமான அருளை பொழிந்தான். அந்த அருள்தான் மயர்வர மதிநலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அருளை அவன் பொழிந்தபடியினாலே அந்த பகவானுடைய ஸ்வரூபம், அதாவது அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய ரூபம், அவனுடைய குணங்கள், அவனுடைய செல்வங்கள், இவற்றையெல்லாம் உள்ளபடி உணர்ந்து அதிலேயே அப்படி ஆழ்ந்து போய்விட்டார்கள். அந்த பகவானாலே அருளை பெற்றவர்கள். அப்படி ஆழ்ந்து போனவர்களுக்குத்தான் ஆழ்வார்கள் என்று பெயர் ஏற்பட்டது. ஆஹா, நம்மை திருத்துவதற்காக பகவான் செய்த செயல்களிலே இதுதான் முடிவான செயல், மிக உயர்ந்த செயல். அப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பகவான் தங்களுக்கு அருளின ஞானத்தை கொண்டு அவனை பற்றி உணர்ந்து கொண்டார்கள், இந்த உலகத்தை பற்றி உணர்ந்து கொண்டார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய அழகிய தமிழ் பாசுரங்களிலே அதை வெளியிட்டார்கள். அது கொண்டு இந்த உலகம் உய்வு பெற வேண்டும் என்றுதான் அப்படி பகவானும் நினைத்தான். ஆழ்வார்களும் அருந்தமிழ் பாசுரங்களை அருளினார்கள். அப்பாசுரங்களை நாமும் தொடர்ந்து அனுபவித்து மகிழ்வோம். திருமாமகள் கேள்வனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகோர்களை எல்லாம் திருத்துவதற்காக சாஸ்திரங்களை கொடுத்தான், அவதாரங்களை செய்தான். ஆனால் அவைகளெல்லாம் பயனற்று போனவுடனே இந்த உலகத்தில் இருப்பவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இருந்த சிலருக்கு விசேஷமான கடாட்சத்தை பண்ணினான், தன்னுடைய அருளை பொழிந்தான். அதனாலே அவர்கள் ஆழ்வார்களாக ஆனார்கள். அப்படி பகவான் செய்த காரியத்தையும் கூட ஆச்சாரியர்கள் மிக அழகான உதாரணத்தோடு காட்டுகின்றார்கள். பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போல, அதாவது இந்த உலகத்திலே ஒரு வேடன் ஒருவன் ஏதோ ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கின்ற பொழுது அந்த யானையை பிடிப்பதற்காக அந்த வேடனே போய் நின்றானால் இந்த யானை அவன் அருகிலேயே மற்ற யானைகள் வரவே வராது. இவன் நம்மை பிடிக்கத்தான் வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் அவனை பார்த்தவுடனே காத தூரம் ஓடிவிடுமா. ஆனால் அந்த வேடனானவன் யானையை பிடிவதற்கு ஓர் வழியை கை கொள்ளுகிறான். என்ன வழி என்றால், ஒரு பழக்கி வைத்த யானையை கட்டி வைக்கிறான். அந்த யானையை பார்த்து மற்ற யானைகள் நம்மினத்தை சேர்ந்ததாயிற்றே என்று அங்கே வருகின்ற பொழுது அந்த யானைகளும் இவன் வெட்டி வைத்த குழியிலே விழுகின்றன. இவன் பிடித்துக் கொள்ளுகிறான். ஆஹா, அந்த ஒரு மிருகத்தை காட்டித்தான் மற்றொரு மிருகத்தை பிடிக்க வேண்டும் என்பது போல பகவானும் இவர்களை போன்ற சம்சாரிகளை, அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டுதான் மற்ற மனிதர்களை திருத்த வேண்டும் என்பதனாலேதான் பகவான் என்ன செய்தான் என்றால், அப்படி சில பேருக்கு தன்னுடைய விசேஷமான அருளை பொழிந்தான். அந்த அருளுக்கு மயர்வு அற மதிநலம் என்று பெயர். மயர்வு என்றால் அறியாமை, அஞ்ஞானம் என்கின்ற அந்த அறிவில்லாத தன்மை. அது அற என்றால் நன்றாக போகும்படியாக, மதி என்றால் ஞானம், நலம் என்றால் பக்தி. ஆஹா, அறியாமை அடியோடு போய் இவர்களுக்கு ஞானமும் பக்தியும் ஏற்படும்படியாக பகவான் செய்த செயல், அதுதான் மயர்வர மதிநலம் என்று பெயர். இப்படி இறைவனாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள் யாரோ அவர்கள்தான் ஆழ்வார்கள் என்று இப்படி சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது என்றால், பகவானுடைய பெருமைகளிலே, அவனுடைய குணங்களிலே, அவனுடைய வடிவழகிலே ஆழ்ந்தவர்கள், அப்படியே அதிலேயே முழுகி போய்விட்டவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவர் என்றும் பதின்மர் என்றும் சொல்லுவதுண்டு. பன்னிருவர் என்றால் 12 பேர், அல்லது அதிலே மதுரகவி ஆழ்வார்,
ஆண்டாள் ஆகிய இருவரை மட்டும் தவிர்த்து விட்டு 10 பேர் என்று சொல்லுவதுண்டு. இவர்களை பற்றி பாகவத புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாகவத புராணம் என்கிறது ஆழ்வார்கள் காலத்திற்கெல்லாம் வெகுகாலம் முற்பட்டது. அதிலே பவிஷ்யத் சர்க்கம் என்று பிற்காலத்திலே நடைபெறப் போகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட அந்த பாகவத புராணத்திலே தசமஸ்கந்தம் என்று சொல்லப்படுகின்ற 11வது அத்தியாயம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 11வது ஸ்கந்தத்திலே 6வது அத்தியாயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டம் அது. அந்த இடத்திலே சொல்லப்படுகிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கிருத்தயுகத்திலே இருந்தவர்களான, அதாவது யுகம் என்பது 4 யுகமாம். முதல் யுகம் கிருத்தயுகம், அடுத்தது திரேதா யுகம், அதற்கு அடுத்தது துவாபர யுகம், இப்பொழுது நடைபெறுவது கலியுகம். இந்த கலியுகத்திற்கு 3 யுகங்கள் முன்னாலே முதல் யுகம் கிருத்தயுகம் இருக்கிறது. அது மிக உயர்ந்த காலமாம். அப்பொழுது தர்மங்கள் எல்லாம் மிக உயர்ந்த நிலையிலே இருந்தனவாம். அந்த காலத்திலே இருந்த உயர்ந்த புருஷர்கள் அவர்கள் சில பேர் என்ன பண்ணினாலாம், இந்த கலியுகத்திலே தாங்கள் நாராயணனுடைய பக்தர்களாக வந்து அவதரிக்க வேண்டும் என்று அவர்களே ஆசைப்பட்டார்களாம். அதை பாகவத புராணம் சொல்லுகிறது. கிருதாதிஷு நராராஜன் கலாவிச்சதி சம்பவம் கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாம் கொச்சின் கொச்சின் மகாபாக திரமிடேஷு ச பூரிஷா என்று கொச்சித்து மகாராஜா அவர்களெல்லாம் எங்கே பிறக்க போகிறார்கள் என்னால் திரமிடேஷு ச பூரிஷா என்று தமிழ்நாட்டிலே வந்து பிறக்க போகிறார்கள். யார் என்றால் கிருதாதிஷு நராகா என்று கிருதயுகத்திலே இருந்த நரர்கள் மனிதர்கள் கலியுகத்திலே வந்து பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களாம். அவர்கள் எங்கே பிறக்க போகிறார்கள், தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் போதுமா, எங்கே பிறக்க போகிறார்கள் என்றும் கேள்வி எழுகிறது. அதற்கும் பதில் பாகவத புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலா பயஸ்வினி என்று அந்த நதிகளுடைய கரையிலே பிறக்க போகிறார்கள். எங்கே என்றால் தாமிரபர்ணி நதி, தாமிரவருணி கரையிலே சில பேர் பிறப்பார்கள். கிருதமாலா என்றால் வைகையாறு, அதன் கரையிலே சில பேர் பிறக்க போகிறார்கள். பயஸ்வினி பாலாறு என்றால் அதனுடைய கரையிலே பிறக்க போகிறார்கள். காவேரீச்ச மகா புண்ணியா பிரதீதீச்ச மகாநதி என்று, காவேரி என்றால் எல்லாரும் அறிந்த நதிதானே, அதன் கரையிலே பிறக்க போகிறார்கள். அதற்கு மேலே பிரதீச்சி என்று ஒரு நதி, அதன் கரையிலே பிறக்க போகிறார்கள் என்று இப்படி அந்த புராணம் பின்னால் பிறக்க போகிறார்கள் என்று முன்னாலேயே சொல்லிட்டு புராணம். இதிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால், எடுத்த நதிகளுக்குள்ளே முதல் நதி எது என்றால் தாமிரவருணி என்கின்ற நதி. ஏனென்றால் ஆழ்வார்களில் மிகவும் முக்கியமானவரான முதன்மையானவரான நம்மாழ்வார் தாமிரவருணி கரையிலே அவதரித்தார். மதுரகவி ஆழ்வார் அவருடைய சீடர், அவரும் கூட தாமிரவருணி கரையிலே தான் அவதரித்தார். அடுத்தபடியாக கிருதமாலா என்கிற வைகையாறு, அந்த வைகையாற்றின் கரையிலே பெரியாழ்வார் ஆண்டாள் ஆகிய இருவரும் அவதரித்தார்கள். அதற்கு மேலே பயஸ்வினி பாலாறு என்கிற ஒரு நதியின் கரையிலே பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன் என்கின்ற ஆழ்வார்கள் 4வரும் இங்கேதான் அவதரித்தார்கள் பாலாற்றின் கரையிலே. அதற்கு மேலே காவேரி என்கிற நதியின் கரையிலே தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாண ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலிய ஆழ்வார்கள் எல்லாம் அங்கே அவதரித்தார்கள். கடைசியாக பிரதீதீச்ச மகாநதி என்று பிரதீச்சி என்று ஒரு நதி சொல்லப்படுகிறது. அது இப்பொழுது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியாறு என்று சொல்லப்படுகின்ற அந்த நதி. அது பிரதீச்சி என்றால் அது ஒரு நதி மட்டும், எல்லா நதிகளும் கிழக்கு நோக்கி செல்லுமாம், அந்த ஒரு நதி மட்டும் மேற்கு கடலிலே சங்கமிக்கிறது. அதனால் அதற்கு பிரதீச்சி என்று பெயர். அதனுடைய கரையிலே அவதரித்தவர் தான் குலசேகர ஆழ்வார் என்று சொல்லும்படியாக இதிலே நாம் பார்த்தோமானால் நதிகளும் விட்டு போகவில்லை, ஆழ்வார்களும் விட்டு போகவில்லை. 12 ஆழ்வார்களுக்கு சரியாக இத்தனை நதிகள் இந்த புராண ஸ்லோகத்திலே மிக தெளிவாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆங்காங்கே பிறந்திருந்த சில பேருக்கு பகவான் தன்னுடைய விசேஷ கட்டாட்சத்தை பண்ணினான். ஆகையினாலே அவர்கள் ஆழ்வார்களாக ஆனார்கள் என்று அப்படி நாம் பார்க்கிறோம். அதிலே முக்கியமாக இந்த ஆழ்வார்களுடைய கிரமத்தை மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியர் அவர்
தம்முடைய உபதேச ரத்தன மாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஒரு கிரமம், வரிசை கிரமம் சொல்லுகிறார். எப்படி அவர்கள் அவதரித்தார்கள், அவர்களுடைய கிரமம் சொல்லுகிறார். எப்படி ஈது இவர் தோற்றத்து அடைவு என்றே சொல்லுகிறார். இதுதான் அவர்கள் அவதரித்த கிரமம் என்று மணவாள மாமுனிகள். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசையன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பருதாள் தூளி நற்பாணன் நன்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாமிங்கு என்று என்ன தெரிவிக்கிறார்? ஈதிவர் தோற்றத்து அடைவு என்று சொன்னார். இதுதான் இவர்களுடைய வரிசை கிரமம். ஏன் அப்படி சொன்னார் என்றால், ஆழ்வார்கள் அவதரித்த கிரமம், அந்த வரிசை கிரமம் என்ன என்பது கூட மறைந்து போயிருந்த காலம். அப்பொழுது திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு அங்கே வடக்கே அரசாண்டு கொண்டிருந்த சில சுல்தானிய பேரரசர்களாலே பெரிய ஆபத்து வந்தது. அப்பொழுது ஸ்ரீரங்கத்தை விட்டு நம்பெருமாளை வெளியிலே எழுந்துள்ள பண்ணி கொண்டு சென்று விட்டனர். ஆயினாலே திருவரங்கமே அந்த வைணவ பொலிவு இழந்து 42 ஆண்டுகள் இருந்தன. அதற்கு பிறகுதான் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம். ஆகையினாலே அந்த காலத்திலே சில விஷயங்கள் எல்லாம் அறியாமலே போய்விட்டு இருந்தன என்பதனால்தான் மணவாள மாமுனிகள் அதை தெரிவிக்கும் விதமாக ஈது இவர் தோற்றத்து அடைவு என்று சொல்லுகின்ற பொழுது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசையாழ்வார் என்று முதல் 4 ஆழ்வார்கள். அதற்கு பிறகு அருள் மாறன் நம்மாழ்வார், சேரலர்கோன் என்று குலசேகர ஆழ்வார், துய்ய பட்டநாதன் என்று பெரியாழ்வார், அதற்கு பிறகு தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 14 தெரிவிக்கிறார். இதிலே பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள் மற்றும் நம்மாழ்வாருடைய சீடரான மதுரகவிகள் இவர்கள் இருவரையும் சேர்த்தால் 12 என்றும் சொல்லுவதுண்டு. பெரியாழ்வாருடைய திருக்குமாரியான ஆண்டாள் அவள் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக, பூமி பிராட்டியினுடைய அம்சம் அல்லவா, அவள் எம்பெருமானையே மணவாளனாக அடைந்து அவள் பிராட்டியாகி விட்டாள். மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வாரையே தேவுமற்று அறியேன் என்று கொண்டு அவர் ஆழ்வாரை பாடினாரே தவிர எம்பெருமானை பாடவே இல்லை. ஆகையினாலே அவர்கள் இருவரையும் ஒரு தனியாகவும் மற்ற 10 பேரையும் சேர்த்தும் இப்படி 11 என்றும் 12 என்றும் இப்படி சொல்லுவதுண்டு. இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் அவர்கள் அருளி செய்த அற்புதமான பாசுரங்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்று வழங்க பெறுகின்றன. இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அது மொத்தம் தொகுதியாக தொகுத்து பார்க்கிற பொழுது 4000 பாசுரங்கள் அதிலே அமைந்திருக்கின்றன. அத்தனை பாசுரங்களும் நமக்கு எந்த பொருளை தெரிவிக்கின்றன என்றால், அவை வேதாந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு எளிய தமிழிலே, தெள்ளிய தமிழிலே நாம் அறிந்து கொள்ளும் விதமாக அவை தெரிவிக்கப்படுகின்றன. இன்னும் ஒருபடி மேலே நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை நாம் நன்றாக அறிந்து கொண்டு விட்டோமானால் நாம் வேதங்களிலே கூட நாம் மனத்தை செலுத்த வேண்டியதில்லை. வேதத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அத்தனையும் இதிலே நமக்கு தெள்ளத் தெளிவாக கிடைத்துவிடும் என்பதை வேதாந்த தேசிகன் தம்முடைய குரு பரம்பரா சாரம் என்கிற நூலின் ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாசுரத்திலே மிக அற்புதமாக காட்டுகின்றார். பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருணல் வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவழங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன் என்னிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளியவோதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதினால் நாம் தெளியாத மறை நிலங்கள் அவைகளெல்லாம் கூட நாம் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் என்று அந்த அர்த்தத்தை வேதாந்த தேசிகன் நமக்கு தெரிவிக்கின்றார். ஆஹா, அப்படியே நாமும் கூட அந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள், அவற்றினுடைய ஆழ்பொருள்கள், அவை அனைத்தையும் நாள்தோறும் நாம் செவிமடுத்து மகிழ்வோம். நாள்தோறும் 4000 கேட்போம், நலம் பெறுவோம். திருமாமகள் கேள்வனான எம்பெருமான், அவனாலே மயர்வரம் அதிலம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள், அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி, அதாவது எம்பெருமானுடைய தன்மைகள், அவனுடைய அழகிய அந்த திருமேனி, அவனுடைய அழகிய
திருக்கல்யாண குணங்கள், அதற்கு மேலே அவனுடைய உடைமைகள், செல்வங்கள் எல்லாவற்றையும் உள்ளபடியே அறிந்து கொண்டார்கள். அவனுடைய பெருமையெல்லாம் அறிந்து அதிலேயே அப்படியே ஆழ்ந்து போய்விட்டவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்து போவார் என்று பொருள் சொல்ல வேண்டும். எவனொருவன் ஒரு விஷயத்திலே அப்படியே முழுகி திளைத்து நிற்கிறானோ அவன் அதிலே ஆழ்ந்து போய்விட்டான் என்று சொல்லுவது உண்டல்லவா? இவர்களெல்லாம் பகவானிலே ஆழ்ந்து விட்டார்கள். ஆகையினாலே இவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர். அப்படி ஆழ்ந்து போனவர்கள் தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மறந்தே விட்டார்களாம். அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. நமக்கு கூட இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்திலே ஆழ்ந்து போய் விட்டோமானால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அப்படியெல்லாம் நடந்து விடுகிறது. நான் கூட செய்தித்தாள்களிலே படித்திருக்கிறேன். என்னன்னா, யாரோ ஒருத்தர் தான் மிகவும் விரும்புகின்ற ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலே மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர் கண்ணெதிரிலேயே எல்லா பொருள்களையும் ஒருத்தன் எடுத்து சென்று விட்டானாம், ஒரு திருடன். அவர் காவல் நிலையத்திற்கு செல்கிறார். அங்கே போய் என்னுடைய பொருள்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது என்றார். நீர் எங்கே சென்றிருந்தீர்னால், நான் வீட்டிலே தான் இருந்தேன். அப்பொழுது எப்படி திருடு போய்விட்டதுன்னா, நான் அந்த தொலைக்காட்சியிலே ஆழ்ந்து போய்விட்டிருந்தேன், அது நடந்ததே எனக்கு தெரியவில்லை என்றார். ஒரு விதத்திலே பார்க்கிற பொழுது அவர் கூட ஆழ்வார் தான். ஆனால் எதிலே ஆழ்ந்தார் என்றால் பகவத் விஷயத்திலே ஆழாமல், அதாவது பகவானிடத்திலே ஆழ்ந்து போகாமல் அவர் சாமான்யமான விஷயத்திலே ஆழ்ந்து போனபடியினாலே அவனை ஆழ்வார் என்று நாம் சொல்ல முடியாது. அதுதான் ஒரு குறை. திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே அற்புதமாக தெரிவிக்கிறார். நாராயணன் என்னையாளி நரகத்துச் சேராமல் காக்கும் திருமால் தன் பேரான பேசப்பெறாத பிணச்சமயர் பேசக் கேட்டு ஆசைப்பட்டு ஆழ்வார் பலர். ஆழ்வார் என்கிற சப்தத்தை என்ற சொல்லை உபயோகப்படுத்தின ஒரே ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் தான். ஆனால் அவர் ஆழ்வார் என்கிறதை இப்படி தங்களுக்கு உண்டான பெயராக சொல்லாமல் வீணாக பாழே மற்ற விஷயங்களிலே ஆழ்ந்து போகிறவர்களை ஆழ்வார் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்? நாராயணன் என்னை ஆளி, என்னை ஆளுபவன், நம்மையெல்லாம் நரகத்து சேராமல் காக்கும் திருமால். அப்படிப்பட்டவனுடைய திருநாமங்களிலே ஆழ வேண்டும், அவனுடைய கல்யாண குணங்களிலே ஆழ வேண்டும். அப்படி ஆழாமல் கண்ட விஷயங்களிலேயும் ஆசைப்பட்டு ஆழ்ந்து போவார், ஆழ்வார் அமிழ்ந்து போவார் என்று இப்படி தெரிவிக்கிறார். அப்படி தாழ்ந்த விஷயங்களிலே அமிழ்ந்து போகாமல் பகவத் விஷயத்திலேயே ஆழ்ந்தவர்கள் இப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற இந்த ஆழ்வார்கள், பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன் என்று நாம் பார்க்கிறோமே, இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் 12. அந்த 12 உண்டான ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால், அவர்கள் ஆங்காங்கே திருக்கோவில்களிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான்களை அவர்கள் மங்களாசாசனம் செய்ததுதான். மங்களாசாசனம் என்றால் அந்த பகவானுக்கு யாதொரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு மங்களத்தை ஆசாசித்தல், அதாவது விரும்புதல் என்று பொருள். இப்படி பகவானுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று யார் யார் மங்களங்களை ஆசாசித்தார்களோ அவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களாலே அப்படி மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில்கள் எவையோ அவைகளுக்கு மட்டும்தான் திவ்ய தேசங்கள் என்ற பெயர். மற்ற திருக்கோவில்களுக்கு அந்த பெயர் கிடையாது. அதாவது அந்த ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் என்று ஒரு பெயர் உண்டு. திவ்ய சூரிகள் என்றால் ஆழ்வார்கள். அந்த திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் அருளி செய்த அழகிய தமிழ் பாசுரங்கள், அவைகளுக்கு திவ்ய பிரபந்தம் என்று பெயர். அந்த திவ்ய பிரபந்தங்களிலே பாடப்பெற்ற திருத்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்று பெயர். ஆஹா, திவ்ய சூரிகளாலே திவ்ய பிரபந்தங்களிலே பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் என்ற பெருமை இது வைணவத்திற்கே உரிய பெருமை என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசங்கள் மொத்தம் எத்தனை என்று நாம் கணக்கெடுத்து பார்த்தோமானால் அவை 108 திவ்ய தேசங்கள் என்று ஒரு கணக்கு வருகிறது. ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார் யார் என்றால் அவர்தான் பொய்கை ஆழ்வார். அவர் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி என்கிறது தான் முதல் திவ்ய பிரபந்தம். 4000 முதலிலே தோன்றின திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய 6வது பாசுரத்திலேயே பொய்கை ஆழ்வார்
என்ன தெரிவிக்கிறார் என்றால், அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமே யான் திசை. திருவரங்கனுடைய திசையை நான் கருவரங்கத்திலே இருந்தே கண்டு கொண்டேன் என்று 6வது பாசுரத்திலேயே தெரிவித்து திவ்யதேச மங்களாசாசனத்தை தொடங்கி வைத்தவர் பொய்கை ஆழ்வார்தான். ஆஹா, முதல் ஆழ்வாரான அந்த பொய்கை ஆழ்வாராலே முதல் திவ்ய பிரபந்தத்திலே முதலிலே மங்களாசாசனம் செய்யப்பட்டபடியினாலேதான் வைணவத்திலே கூட திருவரங்கம் முதல் திவ்ய தேசமாக திகழ்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். எத்தனையோ காரணங்கள் அது முதல் திவ்ய தேசமாக திகழ்வதற்கு, அதிலே இதுவும் ஒரு காரணம் என்று நாம் கொள்ளலாம். அப்படி பொய்கை ஆழ்வார் முதலிலே திருவரங்கத்தை பாடினார். இன்னும் பல திவ்ய தேசங்களை தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே அவர் பாடியிருக்கிறார். அவரைத் தொடர்ந்து மற்ற ஆழ்வார்களும் பல திவ்ய தேசங்களை பாடியிருக்கிறார்கள். எல்லாரையும் விட மிக அதிகமாக திருமங்கை ஆழ்வார் தான் தாம் மங்களாசாசனம் செய்து அவர் பாடின திவ்ய தேசங்கள் 86 திவ்ய தேசங்கள். இப்படி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பாடின திவ்ய தேசங்கள் அது தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலே, இன்னும் வடநாட்டிலே, இன்னும் நம்முடைய நாட்டை தாண்டி வெளிநாட்டிலே என்று கூட சொல்லலாம், நேபாள தேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் சாலக்கிராமம் என்கிற திவ்ய தேசம். அது முக்திநாத கஷேத்திரம் என்று இப்பொழுது வழங்கப் பெறுகிறது. அது திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். ஆஹா, தமிழ்நாட்டை தாண்டியுள்ள மாநிலங்களிலே, அதையும் தவிர வடநாடு, அதாவது பாரத தேசத்திலேயே வடநாட்டிலே, இன்னும் வெளிநாட்டிலே என்று சொல்லும்படியாக இத்தனை திவ்ய தேசங்கள். இந்த 108 திவ்ய தேசங்களை பற்றி பிள்ளை பெருமாள் என்கிற அழகிய மணவாள தாசர், இவர் கூரத்தாழ்வானுடைய சிஷ்யரான திருவரங்கத்து அமுதனார், அவருடைய திருப்பெயரனார் என்று சொல்லுவதுண்டு. ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வான், அவருடைய சிஷ்யர் திருவரங்கத்து அமுதனார், அவருடைய திருப்பேரனார் தான் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற அழகிய மணவாள தாசர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதி என்கிற பெயரிலேயே ஒரு அருமையான பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் ஒரு வெண்பா பாசுரம் வரை என்று அருளி செய்து 108 பாசுரங்களுக்கும் மேலே முன்னும் பின்னுமாக சில பாசுரங்கள், இப்படி ஒரு திவ்ய கிரந்தத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவர் இந்த 108 திவ்ய தேசங்களுடைய ஒரு எண்ணிக்கையை நமக்கு மிக அழகாக தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார் என்றால், 20ஆம் சோழம், 19ஆம் பாண்டி, 13ஆம் மலைநாடு, 2ஆம் சீர் நடுநாடு, 6ஓடு 8 தொண்டை என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே அவ்வடநாடு 6 கூறு திருநாடு ஒன்றாக கொள் என்று இப்படி எத்தனை திவ்ய தேசங்கள் எங்கெங்கே அமைந்திருக்கின்றன என்று சொல்லுகின்றார். 20ஆம் சோழம் என்றால் 20 40 திவ்ய தேசங்கள். சோழ நாடு என்றால் அந்த சோழ நாட்டிலே 40 திவ்ய தேசங்கள். கிட்டத்தட்ட நாம் இப்பொழுது திருவரங்கம் பெரிய கோவிலிலே தொடங்கினோமானால் மதுரைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கின்றன என்று ஓரளவுக்கு சொல்லலாம். அது 20ஆம் சோழம். அதற்கு பிறகு 9ஆம் பாண்டி என்றார். 29 18 பாண்டி நாட்டிலே 18 திவ்ய தேசங்கள். மதுரை தொடங்கி திருநெல்வேலி மாவட்டத்திலே, அதாவது வானமாமலை, திருக்குறுங்குடி, ஈராக உள்ள திவ்ய தேசங்கள் 18 திவ்ய தேசங்கள். அவர்களெல்லாம் பாண்டி நாட்டு திவ்ய தேசங்கள். அதற்கு பிறகு 13ஆம் மலைநாடு என்று தற்போதைய கேரள மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், அதாவது திருவனந்தபுரம், திருவல்லவாழ், திருக்கடித்தானம், திருமூழிக்களம் என்று பல திவ்ய தேசங்கள். அவர்களெல்லாம் 13 திவ்ய தேசங்கள் மலைநாட்டிலே இருக்கின்றன என்று சொன்னார். அதற்கு பிறகு 2ஆம் சீர் நடுநாடு. ஆஹா, தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டிற்கும் நடுவிலே இருக்கிற நாடு அது நடுநாடு. அதுல 2 திவ்ய தேசங்கள், திருக்கோவலூர், திருவைகுந்தபுரம் என்கிற 2 திவ்ய தேசங்கள், அவை நடுநாடு. அதற்கு பிறகு 6ஓடு 8 தொண்டை என்று, 8 என்றால் 8 16. ஆக 6ஓடு என்னால் 16 6 22. ஆக தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் 22. தற்பொழுதைய சென்னை, செங்கல்பட்டு முதலான அந்த மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த கோவில்கள்
அவைகள் திருவல்லிக்கேணி என்ன, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநன்றவூர் போன்ற இந்த திவிதேசங்கள் எல்லாம் தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திவிதேசங்கள். ஆக 6 ஈரட்டு தொண்டை. அதற்கு பிறகு வடநாடு 6 என்றார். ஆஹா, வடநாட்டிலே இருக்கக்கூடிய திருவேங்கடம் தொடங்கி, திருவேங்கடம் என்ன, அதற்கு பிறகு அகோபிலம், நைமிசாரண்யம் என்று இப்படி வடநாட்டிலே பதரிகாசிரமம், சாலக்கிராமம் வரை இருக்கக்கூடிய திவிதேசங்கள். அவர் திருப்பார்கடலையும் இதிலே சேர்த்து விட்டார். அப்படி திருப்பார்கடலோடு சேர்ந்த இந்த திவிதேசங்கள் மொத்தம் 12 திவிதேசங்கள். கடைசியாக திருநாடு என்கின்ற மோட்சலோகம், அதை சேர்த்தால் அந்த ஸ்ரீவைகுண்டம். ஆஹா, இப்படி 108 திருத்தலங்கள் என்கின்றார். இப்படி 108 திருத்தலத்து எம்பெருமான்களையும் நாம் இந்த நாள்தோறும் 4000 அவரையும் சேர்த்து அனுபவித்து நாள்தோறும் நாம் நலம் பெறுவோம். உலகத்திலே ஒருவன் மிகவும் தாகமுள்ளவனாக இருக்கிறான். உடனே தண்ணீர் குடித்தால் அல்லது அவனுக்கு தாகம் தீராது என்கின்ற நிலை. அப்பொழுது அவன் ஒருவனை போய் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அருகிலே இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்பா, நீ நிற்கின்ற பூமிக்கு அடியிலேயே தண்ணீர் இருக்கிறதே, அதை எடுத்து நீ குடிக்கலாமே என்று சொன்னால் அவனுக்கு தாகம் தீருமா? பூமிக்கு அடியிலே தண்ணீர் இருக்கிறது என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அந்த தண்ணீரை அவன் பெறுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டும்? கடப்பாறையும் மண்வெட்டியும் கொண்டு அவன் தோண்டி எடுத்து தண்ணீர் குடிப்பதற்குள் அவனுக்கு உயிரே போய்விடும். ஆயினாலே அவன் காலடியிலேயே தண்ணீர் இருந்தாலும் கூட அது அவனுக்கு உபயோகப்படவில்லை. சரி, இந்த அண்டத்திற்கு வெளியிலே ஆவரண ஜலம் என்று தண்ணீர் இருக்கிறதாம். அதை குடித்து தண்ணீர் குடித்தால் தாகம் தீருமா என்றால் அதை குடித்து எப்படி தாகம் தீர முடியும்? அண்டத்திற்கு வெளியிலே சென்ற பொழுதல்லவா அந்த தண்ணீர் இவனுக்கு கிடைக்கும். அதுவும் கிடைக்காது. புராணங்களிலே பார்க்கடல் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சென்றால் வேண்டிய தண்ணீர் இருக்கிறது பார்க்கடலிலே என்றால் அதுவும் கூட பார்க்கடலுக்கு சென்றால் கிடைக்கக்கூடிய தண்ணீரை தவிர அது நமக்கு பயன்படாது. உடனே ஒருத்தன் சொல்லுகிறான், உனக்கு தெரியுமா, அன்றைய தினம் பெரிய மழை பொழிந்தது. அந்த பொழிந்த மழையிலே பெருக்காறுகள் நிறைய ஏற்பட்டது. அதாவது ஆறுகளிலே நிறைய வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் எல்லாம் கரை புரண்டு ஓடியது. அந்த தண்ணீரை குடிப்பது தானே என்றால் அது அன்று இருந்தவனுக்கு அது பயன்படுமே தவிர இன்றைக்கு தண்ணீர் வேண்டும் என்பவனுக்கு அந்த தண்ணீரும் பயன்படாது. பின் எந்த தண்ணீர் தான் பயன்படும் என்றால், அப்படி பெரிய மழை பொழிந்து ஆறுகள் எல்லாம் கரை புரண்டு வெள்ளமாக ஓடின பொழுது ஏரிகளிலேயும் குளங்களிலேயும் அந்த தண்ணீர் தேங்கி நிற்குமானால் அந்த தண்ணீர் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் பயன்படும்படியாக இருக்கும். ஆஹா, ஒருத்தன் தன்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏரிகளிலே குளங்களிலே இருக்கக்கூடிய தண்ணீர், அது கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீர் அதுதான் பயன்படுமே தவிர பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரோ அல்லது அண்டத்திற்கு வெளியிலே இருக்கிற தண்ணீரோ பார்க்கடலிலே இருக்கிற தண்ணீரோ பெருக்காறு போல இருக்கக்கூடிய தண்ணீரோ அதெல்லாம் பயன்படாது என்று இப்படி சொல்லுகிறார்கள். இதே போலத்தான் பகவான் 5 நிலையிலே எழுந்தருள் இருக்கிறான் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவன் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கின்ற நிலை அது பரத்வம் என்று சொல்லப்படுகிறது. அதே எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே எழுந்தருள் இருக்கின்ற நிலை அது வியூகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த எம்பெருமான் ராமனாய் கண்ணனாய் வந்து அவதரித்தானே அந்த நிலை விபவம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் மறைந்து உரைகின்றான், நமக்கு உள்ளேயும் நெஞ்சிலே உரைகின்றான் பகவான் என்றால் அதற்கு அந்தர்யாமித்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் உயர்ந்ததாக கோயில்களிலே, மடங்களிலே, திரு மாளிகைகளிலே, நம்முடைய இல்லங்களிலே அவன் விக்கிரக ரூபமாக அல்லது சித்திர ரூபமாக எழுந்தருள் இருக்கிறானே அந்த நிலை அதற்கு அர்ச்சாவதாரம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. பகவான் 5 நிலையிலே எழுந்தருள் இருக்கிறான். உடனே எம்பெருமானை காண வேண்டும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டான் என்றால் அவனுக்கு பரமபதத்திலே இருக்கிற பரத்வம் அது உபயோகப்படாது. அதைத்தான் பிளலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற நூலிலே மிக அழகாக காட்டுகின்றார். பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்வம்.
ஆவரண ஜலம் போலே பரத்வம், பார்க்கடல் போலே வியூகம், பெருக்காறு போலே விபவங்கள், அதிலே தேங்கின மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று சொல்லுகின்றார். பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீர் போலத்தான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான். இந்த பூமிக்கு அடியிலே இருக்கிற தண்ணீரை எடுப்பதற்கு நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டுமோ அதுபோலத்தான் நம்முடைய நெஞ்சுக்குள்ளேயே அந்தர்யாமியாக எழுந்தருள் இருக்கின்ற பகவானை நாம் காண வேண்டும் என்றால் அதற்கு அஷ்டாங்க யோகங்கள் முதலான பெரிய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவனை நாம் அறிய முடியுமே தவிர இல்லாவிட்டால் அறிய முடியாது. ஆயினால பூகத ஜலம் போலே அந்தர்யாமித்துவம் என்றார். அதே போல பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிற நிலை என்றால் அது நாம் அங்கு சென்றால் அவனை தரிசிக்கலாமே தவிர அண்டத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எப்படி நமக்கு உபயோகப்படாதோ அதுபோல இந்த உலகத்திலே இருப்பவனுக்கு பரமபத நிலையன் பயன்பட மாட்டான் என்று தெரிவிக்கிறார். அதே போல பார்க்கடல் போலே வியூகம் என்று அந்த திருப்பார்க்கடலுடைய தண்ணீர் எப்படி நமக்கு பயன்படவில்லையோ அதுபோலத்தான் எம்பெருமானுடைய வியூக நிலை. ஆனால் அந்த எம்பெருமான் எல்லோருடைய கண்ணிலேயும் காணும்படியாக சகல மனுஜ நயன விஷயகதாங்கதா என்று சொல்லும்படியாக பகவான் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தானே, ராமனாய் வந்து அவதரித்தானே, கண்ணனாய் வந்து அவதரித்தானே, அப்பொழுது அவனை சேவித்திருக்கலாமே என்றால் அது யாரோ சில பாக்கியசாலிகள் அவன் அவதரித்த காலத்திலே இருந்தவர்கள் வேண்டுமானால் அவனை சேவித்திருக்கலாமே தவிர இன்றைக்கு நாம் சேவிக்க வேண்டும் என்றால் அந்த எம்பெருமானை எப்படி சேவிப்பது, ராமனை எங்கே போய் சேவிப்பது, கண்ணனை எங்கே போய் வணங்குவது என்ற கேள்வி எழுகிறது. அதுபோலத்தான் பெருக்காறு போலே விபவங்கள் என்றார். பெருக்காறு என்றைக்கோ பெய்த மழையிலே வெள்ளமெடுத்தோடிய ஆறு, அது இன்றைக்கு உபயோகப்படாது. அதுபோலத்தான் அந்த விபவாவதாரங்கள். ஆனால் முடிவாக அதிலே தேங்கின மடுக்கள் என்னார். அதாவது அந்த ராமனாய் கண்ணனாய் எம்பெருமான் அவதரித்தான். அந்த அவதாரங்கள் தான் இன்றைக்கு அர்ச்சாவதாரங்களாக மடுக்களிலே தேங்கி நிற்கின்றன. மடு என்னால் எது மடு என்னால் திருக்கோயில்கள் மடு என்று சொல்லலாம், திரு மாளிகைகள், திரு மடங்கள், நம்முடைய இல்லங்கள் எல்லாவிடத்திலும் பகவான் எழுந்தருள் இருக்கிறான் விக்கிரக ரூபத்திலே, சித்திர ரூபத்திலே. ஆஹா, எப்படி பெரிய மழை அதனாலே ஏற்பட்ட வெள்ளம் அதுதான் ஏரிகளிலே தங்குகிறது என்று சொல்லுகிறார் போலே அந்த விபவாவதாரத்திலே எழுந்தருளின பகவான் தான் அர்ச்சாவதாரத்திலும் எழுந்தருளி இருக்கிறான். ஒரு திவ்ய தேசத்திற்கு போகிறோம், திருவல்லிக்கேணி என்று ஒரு திவ்ய தேசத்தை செவித்தால் அங்கே எம்பெருமான் கண்ணனாக எழுந்தருளி இருக்கிறான். பாரத யுத்தத்திலே அப்படி அர்ஜுனனை காப்பதற்காக தன்னுடைய முகத்திலே அம்புகளை ஏற்றுக்கொண்ட அந்த கண்ணன் அவனை நாம் சேவிக்க வேண்டும் என்றால் அது அன்றைய தினம் நாம் பிறக்கவில்லையே என்று வருத்தப்படாதபடிக்கு இன்றைக்கும் நாம் பார்த்த சாரதியாக அங்கே எழுந்தருளி இருக்கிறான் திருவல்லிக்கேணியிலே என்றால் அந்த பெருக்காறு தங்கின மடு என்னால் அந்த விபவாவதாரம் தங்கின மடுவாக அந்த திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி என்கிற கோவில். அதே போல ஒரு திவ்ய தேசத்திலே பாண்டவ தூதனாய் எழுந்தருளி இருக்கிறான். ஒரு திவ்ய தேசத்திலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாய் ராமபிரானாய் அப்படி எழுந்தருளி இருக்கிறான். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எது நமக்கு எளியது என்று கேட்டால் எம்பெருமானை உடனே பற்ற வேண்டும் என்று நினைப்பவனுக்கு அர்ச்சாவதாரத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிற நிலை அதுதான் மிகவும் எளியது என்று இதை நம்மாழ்வார் தாம் அருளி செய்த திருவாய்மொழியிலே ஒரு 10 பாசுரங்களிலே தெரிவித்தார். 3ஆம் பத்திலே செய்ய தாமரை கண்ணனாய் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை சுருக்கத்தை தெரிவிக்கின்ற மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே அற்புதமாக ஒரு பாசுரத்தை அருளி செய்கின்றார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்றிவத்துள் எய்தும் அவர்க்கு இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எளிது என்றான் பன்னு தமிழ் மாறன் பயின்று என்று பன்னு தமிழ் மாறனான தமிழ் மாறன் தமிழிலே அருளி செய்தார் ஆழ்வார். அதுதான் அவருக்கு உண்டான தனிச்சிறப்பு. அப்படிப்பட்ட பன்னு தமிழ் மாறன் அவர் என்ன செய்தார் என்னால் அர்ச்சாவதாரம் எளிது என்றான் என்று நாம் பற்றுவதற்கு மிக எளிது எது என்றால் அது அர்ச்சாவதாரம் தான் என்று தெரிவித்தான். அப்படிப்பட்ட அர்ச்சாவதார எம்பெருமான்களை துதிப்பதற்காகவே ஏற்பட்டவைதான் இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள். ஆக எம்பெருமானாலே மயர்வர மதிலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள்
தங்களுடைய 4000 பாசுரங்களிலே பல பல திருத்தலங்களிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை நேரிலே கண்டும் ஞானத்தினாலே கண்டும் போற்றி பரவி அவனை மங்களாசாசனம் செய்தார்கள். அதனாலேதான் அந்த திருத்தலங்களுக்கெல்லாம் திவ்ய தேசங்கள் என்றே பெயர் ஏற்பட்டது. எம்பெருமான் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிற நிலை, அந்த பரத்துவத்தை தெரிவிப்பதிலே முக்கியமான நோக்கை உடையவன வேதங்கள். எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே எழுந்தருள் இருக்கிறானே, அதை தெரிவிப்பதிலே முக்கியமான நோக்கத்தை உடையவை அவை ஆகமங்கள் என்கின்ற சில நூல்கள். அதற்கு மேலே அவன் நம்முடைய நெஞ்சத்திற்குள்ளே அந்தர்யாமியாக எழுந்தருள் இருக்கின்றான், அதை தெரிவிப்பதற்காக முக்கியமாக தெரிவிப்பதிலே நோக்கத்தை உடையன தர்மசாஸ்திரங்கள். அவன் ராமனாய் கண்ணனாய் அவதரித்த விபவாவதார நிலை, அவற்றை தெரிவிப்பதிலே முக்கியமான நோக்கத்தை உடையவை இதிகாச புராணங்கள். முடிவிலே அந்த அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்கிறானே, அந்த எம்பெருமானை தெரிவிப்பதிலே முக்கிய நோக்கத்தை உடையவை திவ்ய பிரபந்தங்கள் என்று நம்முடைய பெரியோர்கள், முக்கியமாக அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற நூலிலே மிக அழகாக தெரிவிக்கின்றார். பரத்வபர முழுவேதம் என்று பரத்வத்திலே நோக்குடையவை வேதம், அதே போல அவதாரங்களிலே நோக்குடையவை இதிகாச புராணங்கள் என்று வரிசையாக காட்டி அர்ச்சாவதாரத்திலே நோக்குடையவை இந்த ஆழ்வார்கள் அருளி செய்த அந்தமிழ் பாசுரங்கள் என்று காட்டுகின்றார். இப்படி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த, அதாவது போற்றி பரவி பாடிய திருத்தலங்கள் மொத்தத்தையும் சேர்த்து கணக்கிட்டு நம்முடைய பெரியோர்கள் 108 என்று ஒரு கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். உண்மையாக ஆழ்வார்கள் 108 தலங்களைத்தான் பாட வேண்டும் என்று அவர்கள் எதுவும் உறுதி எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு ஆழ்வார் ஒரு தலத்தை பாடினார், மற்றொரு ஆழ்வார் 4 தலங்களை பாடினார், ஒரு ஆழ்வார் 8 தலங்களை பாடினார், திருமங்கை ஆழ்வார் 86 திருத்தலங்களை பாடினார். அவருடைய திவ்ய பிரபந்தங்களிலே மொத்தம் பாடப்பெற்ற திவ்ய தேசங்கள் 86. ஆனால் ஆழ்வார்கள் 12 சேர்ந்து பாடின திவ்ய தேசங்களை நாம் தொகுத்து பார்த்தால் அது 108 என்கின்ற ஒரு அற்புதமான எண்ணிக்கையிலே வந்து நிற்கிறது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்படி அந்த 108 திருத்தலங்களிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை இந்த திவ்ய பிரபந்தங்களிலே ஆழ்வார்கள் பாடியுள்ளபடியினாலே ஆழ்வார்கள் பாசுரங்களை நாம் அனுபவிக்கிற பொழுது அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் அவர்களுடைய உற்சவத்தையும் நாம் இடையிடையே சேர்த்து இந்த நாள்தோறும் 4000 நாமும் அனுபவித்து மகிழ்வோம். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று சொல்லும்படியாக வேதாந்த கருத்துக்களை எல்லாம் முதலிலே நமக்கு எடுத்து வழங்கியவர்கள், அதுவும் அழகிய தமிழிலே வழங்கியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்தான் இந்த ஒரு காரியத்தை, இந்த செயலை முதலிலே செய்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஒரு தனிப்பெருமை சொல்லப்பெறுகிறது. திருவரங்கத்து அமுதனார் என்கின்ற ஆச்சாரியர், அவர் ஸ்ரீ ராமானுஜரை போற்றி 108 பாசுரங்கள் கொண்ட ஒரு நூலை, அதாவது தமிழ் பாசுரங்களை கொண்ட ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதற்கு ராமானுஜ நூற்றந்தாதி என்று பெயர். அந்த ராமானுஜ நூற்றந்தாதியிலே ராமானுஜருடைய பெருமையை எப்படி தெரிவிக்கிறார் என்றால், ஆழ்வார்களுடைய திருவடிகளை பணிந்தவர் ஸ்ரீராமானுஜர், அதுதான் அவருக்கு பெருமை. ஆழ்வார்களை வணங்குபவர், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டவர் என்று இதையே ஸ்ரீ ராமானுஜருக்கு பெருமையாக திருவரங்கத்து அமுதனார் என்கிற ஆச்சாரியர் அந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார். அதிலே பொய்கையாழ்வாருடைய திருவடி பணிந்தவர் என்று ஸ்ரீ ராமானுஜரை போற்றுகின்ற ஒரு பாசுரத்திலே மிக அற்புதமான ஒரு கருத்தை காட்டுகின்றார். என்ன தெரிவிக்கின்றார் என்றால், வருத்தம் புறவிருள் மாற்ற எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுஜனும் இறையவனே. ஸ்ரீ ராமானுஜர் எனக்கு இறையவர். அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்றால், பொய்கையாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் இருக்கிறதே அதை தம்முடைய நெஞ்சிலே கொண்டவர் என்று இதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து. ஆனால் அது எவ்வளவு அழகாக தெரிவிக்கிறார் என்றால்,
பொய்கை ஆழ்வார் என்ன செய்தார் தெரியுமோ? வருத்தம் புறையிருள் மாற்ற எம் பொய்கை பிரான். பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார். எதற்காகனா, எல்லோரும் சொல்லுவார்கள் இருட்டிலே அவர் விளக்கேற்றினார், வையந்தகழியா வார்கடலே நெய்யாக என்று அவருடைய சரித்திரம். ஆனால் அமுதனார் இங்கு அதை சொல்லவில்லை. அகவிருளையும் புறவிருளையும் போக்கிக் கொள்வதற்காக பொய்கை ஆழ்வார் ஒரு ஞான விளக்கை ஏற்றினார் என்று தெரிவிக்கிறார். வருத்தம் புறையிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் ஒரு விளக்கு ஏற்றினார்னார். விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும் என்றால், அந்த விளக்கு எரிவதற்கு ஒரு திரி என்பது வேண்டும். இந்த திரி என்கிறதுக்கு ஏன் அப்படி பெயர் வைத்தார்கள் என்றால், ஒரே ஒரு நூலை வைத்து நாம் ஏற்றினோமானால் அது எரியாது, நின்று எரியாது. ஆயினாலே விளக்கிலே ஏற்றுபவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், 2 நூலையாவது கொண்டு அப்படி கையிலே வைத்து திரித்து அதை வைத்து ஏற்றுகின்றபடியினாலே அதனால்தான் அதற்கு திரி என்றே பெயர் ஏற்பட்டது. ஆஹா, அந்த திரியை வைத்து ஏற்றணும்னா 2 நூல் வேணும். பொய்கை ஆழ்வார் ஒரு ஞான விளக்கை ஏற்றினாரே, அதற்கு திரி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிற பொழுது அங்குதான் அமுதார் மிக அழகாக தெரிவித்தார். என்ன செய்தார்னா, மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் ஒன்னத்திரித்து என்று சொன்னார். அதாவது மறையின் குருத்து, மறை என்றால் வேதம், அதனுடைய குருத்து என்றால் வேதாந்தம், அதாவது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களுடைய பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி என்றால், உபனிஷத்துக்களுடைய பொருள்களை இதற்கு முன்னர் ஆழ்வார்களுக்கு முன்னர் தெரிவித்தவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் அந்த உபனிஷத்துக்கள் அமைந்திருந்த வடமொழியிலேயே தெரிவித்தார்கள். வேதங்களுக்கு துணை நூல்களாக ஏற்பட்டவை அவை இதிகாசங்களாகட்டும், புராணங்களாகட்டும், தர்மசாஸ்திரங்களாகட்டும், மேலும் விரிவுரைகள் வியாக்கியானங்களாகட்டும் எல்லாம் வடமொழியிலே தான் இருந்தன. ஆனால் அந்த வடமொழி வேதங்களுடைய அர்த்தங்களை, உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை முதலிலே தமிழிலே தெரிவித்தவர் யார் என்றால் அவர்தான் பொய்கை ஆழ்வார். அதைத்தான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்து அன்று எரித்த திருவிளக்கு என்றார். அப்படி எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன், அதை எப்பொழுதும் நெஞ்சிலே கொண்டவர் இராமானுஜர் என்று தெரிவித்தார். ஆயினாலே அப்படி வேதாந்த கருத்துக்களை நமக்கு முதலிலே கொடுத்தவர்கள், தமிழிலே கொடுத்தவர்கள் என்றால் அவர்கள்தான் ஆழ்வார்கள் என்று அந்த ஆழ்வார்களுக்கு பெருமை சொல்லுகிறோம். ஆனால் அந்த தமிழிலே அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அது நமக்கு அவை எப்படி கிடைத்தன என்று பார்த்தால் இது கூட ஒரு அற்புதமான செய்தி. ஆழ்வார்கள் எல்லாரும் எப்பொழுது இருந்தவர்கள் என்றால் அது சரித்திரம், அது குரு பரம்பரை முதலான சரித்திரங்களிலே சொல்லப்படுகிற பொழுது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே முதலாழ்வார்கள் எல்லாம் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே இருந்தார்கள். நம்மாழ்வார் தான் கலியுகத்தினுடைய முதலிலே அவதரித்தார் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த கிரமத்திலே பார்த்தால் கூட இன்றைக்கு 4000 5000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர்கள் ஆழ்வார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. ஆனால் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார்களுடைய காலத்தை கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு உள்ளாக என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படியாவது இருக்கட்டும், ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு அந்த திவ்ய பிரபந்தங்கள் ஒருவருக்குமே கிடைக்காமல் அவை மறைந்தே போய்விட்டிருந்தன. யாருக்குமே தெரியாது திவ்ய பிரபந்தம் என்று ஒன்று ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டது என்று கூட அறியாமல் இருந்தார்கள். அப்படி இருக்கிற காலத்திலே காட்டுமன்னார்குடி என்கிற ஒரு திருத்தலம், அதாவது இப்பொழுது சொல்லப்படுகின்ற வீரநாராயணபுரம், அந்த வீரநாராயணபுரம் தான் காட்டுமன்னார்குடி. அங்கே எழுந்தருளியிருந்த நாதமுனிகள் என்கிற ஒரு ஆச்சாரியர், அவர்தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், சேனமுதலியார், நம்மாழ்வார் என்று 4 சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு அடுத்தபடியாக 5ஆக சொல்லப்படுபவர், 5ஆமவராக சொல்லப்படுபவர் அந்த நாதமுனிகள். அந்த நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார் கோயிலிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான், அங்கே அந்த காட்டும் மன்னனார் என்று அவருக்கு திருநாமம். காட்டு மன்னனார் என்றால் காட்டிலே திரிந்து கொண்டிருந்த கண்ணன் மாடு மேய்ப்பதற்காக, ஆகையினாலே அவனை காட்டு மன்னார் என்று அப்படி சொன்னார்கள். அல்ல அல்ல, நம்முடைய வைணவத்திற்கே உண்டான திவ்ய பிரபந்தத்தை நமக்கு காட்டி கொடுத்தவரே அந்த மன்னனார். ஆகையினாலே அவர் காட்டும் மன்னார் என்று இப்படி கூட நாம் சொல்லலாம்.
அந்த காட்டுமன்னார் கோயிலிலே நாதமுனிகள் அங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் மேல்நாடு என்றால் தற்பொழுதைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேல்கோட்டை என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரம் என்கின்ற திவ்ய தேசம், அது பிற்காலத்திலே எம்பெருமானாராலே மிகவும் உயர்ந்ததாக ஜீர்ணோத்தாரணம் செய்ய பெற்றது. அந்த மேல்நாட்டிலிருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தார்களாம். அவர்கள் நாதமுனிகள் திருமுன்பே எங்களுக்கு சில ஸ்தோத்திரங்கள் தெரியும், சில பாசுரங்கள் தெரியும், நாங்கள் சொல்லலாமா, விண்ணப்பிக்கலாமா என்று கேட்க, ஆஹா அதற்கென்ன செய்யுங்களேன் என்று சொல்ல, திருவாய்மொழியிலே திருக்குழந்தை என்கிற திவிதேசத்தை பற்றி நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு 10 பாசுரம், அதாவது 5ஆம் பத்திலே இருக்கக்கூடிய 8வது திருவாய்மொழி. நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். ஆனால் அதிலே 10 பாசுரங்களை மட்டும் இவர்கள் சொன்னார்கள். அந்த மேல்நாட்டிலிருந்து வந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மிக இனிய குரலிலே, மிக அழகாக இசையிலே அதை ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே என்று தொடங்குகின்ற அந்த 10 பாசுரங்களை அவர்கள் எம்பெருமான் முன்னாலே மனமுருக விண்ணப்பித்தார்கள். அதை கேட்டு நாதமுனிகள் அப்படியே உருகி போனார். அதிலேயும் கடைசி பாசுரத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, குருகூர் சடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1010 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்கூறுகூரிலே அவதரித்தவரான நம்மாழ்வார் அருளி செய்த 1000 பாசுரங்களுக்குள்ளே 10 பாட்டு என்று அந்த பாசுரம் முடிந்தது. இதை கேட்டவுடனே நாதமுனிகளுக்கு மிகவும் ஆச்சரியமும் ஆர்வமும் ஏற்பட்டது. அடடா, 10 பாசுரங்களே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால், அப்பொழுது மீதி பாசுரங்கள் 1010 என்றால் மீதி பாசுரங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமே. உடனே அவர்களை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த 10 பாட்டு தான் தெரியும், இதற்கு மேலே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். உடனே நாதமுனிகள் பார்த்தார், நல்ல வேளையாக அந்த பாசுரத்திலே குருகூர் சடகோபன் சொன்ன என்று சொன்னவருடைய பெயரும் இருந்தது, அவருடைய ஊரும் இருந்தது. உடனே பார்த்தார், இந்த திருக்குறுகூர் எங்க இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்துக் கொண்டு அவர் சென்றார். அதுதான் இப்பொழுதைய ஆழ்வார் திருநகரி, தற்பொழுதைய திருநெல்வேலி மாவட்டத்திலே அல்ல தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் அது. ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அங்கே அதற்கு ஆழ்வார் திருநகரி என்று பெயர். அது அக்காலத்திலே திருக்குறுகூர் என்று வழங்க பெற்றது. அந்த திருக்குறுகூரிலே நாம் சென்று பார்த்தால் ஏதாவது வழிபிறக்கும் என்று தம்முடைய காட்டுமன்னார் கோவிலிலிருந்து திருக்குறுகூருக்கு சென்றார் நாதமுனிகள். அங்கே திருக்குறுகூரிலே அலைந்து திரிந்து யார் யாரையோ கேட்டு பார்த்தார். இங்கே இருந்தாராமே சடகோபன் என்று ஒருவர், அவர் அருளி செய்தாராமே 1000 பாசுரங்கள், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் ஒருவருமே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதிருஷ்டவசமாக அந்த நம்மாழ்வாருடைய நேர்ச்சீடரான மதுர கவிகள், அந்த மதுர கவிகளுடைய வம்சத்திலே வந்தவர்தான் பராங்குசதாசர் என்று ஒருத்தர். அவர் நாதமுனிகள் காலத்திலே இருந்தார். அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் தெரியாது, ஆனால் அந்த நம்மாழ்வாரை பற்றி என்னுடைய மூதாதையரான மதுர கவிகள் அவர் கண்ணினும் சிறுத்தாம்பு என்று ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். 11 பாசுரங்கள் கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தம், அதை அருளி செய்திருக்கிறார். அந்த பாசுரத்தை நீங்கள் ஏகாகிர சித்தமாக, அதாவது வேறு எதிலும் நினைவில்லாதபடிக்கு அந்த ஆழ்வாரையே நெஞ்சிலே கொண்டு அந்த கண்ணினும் சிறுத்தாம்பை 12000 தடவை, அதாவது ஒரு தடவை 2 தடவை அல்ல, 12000 முறை நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் அனுசந்திப்பீர்களானால் உங்களுக்கு ஆழ்வார் நேரே காட்சி தருவார், பிரத்யட்சமாவார் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உமக்கு சக்தி இருந்தால் அதை நீர் செய்து பாரும் என்று சொன்னார்களாம். அந்த பராங்குசதாசர் சொன்னார். உடனே நாதமுனிகள் அந்த கண்ணின் சிறுத்தாம்பை பெற்றுக்கொண்டார். நம்மாழ்வார் எழுந்தருளியிருந்த அந்த திருப்புளிய மரம், அந்த மரத்தினுடைய எதிரிலே போய் இந்த நாதமுனிகள் அமர்ந்தார். அமர்ந்து அவர் இந்த கண்ணினும் சிறுத்தாம்பை 12000 தடவை சொன்னார். நம்மாழ்வார் பிரத்யட்சமானார். அவர் நமக்கு நாதமுனிகளுக்கு 4000ஐயும் கொடுத்தார். அதைத்தான் நாம் நாள்தோறும் தொடர்ந்து அனுபவிக்க போகிறோம். திருமாமகள் குழுனனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் அருளின விசேஷமான ஞானத்தை கொண்டு அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்தார்கள் ஆழ்வார்கள்.
வேதாந்தங்களிலே இருக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் அழகிய தமிழ் பாசுரங்களாக அருளி செய்தார்கள். இப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்கள் ஆகையினாலே அந்த பாசுரங்களுக்கு அருளிச் செயல் என்று ஒரு பெயர். அதேபோல ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள் என்று பெயர் உண்டாகையினாலே அந்த திவ்ய சூரிகள் அருளி செய்த பிரபந்தமாகையினாலே இவைகளுக்கு திவ்ய பிரபந்தம் என்கின்ற பெயரும் ஏற்பட்டது. அருளிச் செயல் என்றும் திவ்ய பிரபந்தம் என்றும் போற்றப்பெறும் இந்த பாசுரங்கள் ஆழ்வார்கள் 12 அருளி செய்ய பெற்றுள்ளன. ஆனால் ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் ஓரொரு பிரதேசத்திலே அவதரித்தவர்கள். இவர் இருந்த காலத்திலே அவர் இருந்தாரா, அவர் இருந்த காலத்திலே இவர் இருந்தாரா என்றெல்லாம் நாம் பார்த்தோமானால் ஒரு சில ஆழ்வார்கள் ஒரே காலத்திலே எழுந்தருளி இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் தொடர்பு இல்லாமலும் சில ஆழ்வார்கள் இருந்திருக்கிறார்கள். ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டும் இருந்திருக்கிறார்கள். முதலாழ்வார்களை பார்ப்போமானால் 3 பேரும் ஒரே சமயத்திலே ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்று அப்படியும் பார்க்கிறோம். இப்படி ஆழ்வார்களுடைய காலம் என்பது என்ன என்பதை ஆராய்ச்சி பண்ணினால் சம்பிரதாய ரீதியாக சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே அவதரித்தவர்கள். அதிலேயும் முதலாழ்வார்கள் அவர்களெல்லாம் துவாபர யுகத்திலே அவதரித்தார்கள் என்றும் மற்றைய ஆழ்வார்கள் கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே நம்மாழ்வார் மற்றும் ஆழ்வார்களும் அதற்கு சமீபத்திலே அவதரித்தார்கள் என்று இப்படியெல்லாம் சொல்லப் பெறுகிறது. ஆனால் நவீனத்திலே சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், சரித்திரங்களிலே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லுகிற பொழுது ஆழ்வார்களுடைய காலத்தை கிபி 4-5ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து 7-8ஆம் நூற்றாண்டுகளுக்கு உள்ளாகா என்று இப்படி சொல்லுகிறார்கள். 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளாகத்தான் ஆழ்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய காலம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், மிகவும் பழையவர்கள் என்பதனால்தான் ஒரு பெருமை என்றோ, சமீபத்திலே தோன்றிவிட்டார்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே என்று சொல்லிவிட்டால் அதனால ஒரு குறைவு என்றோ நாம் கொள்ளுவதில்லை. அவர்களுடைய காலத்தை பற்றி நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள், அவர்களிலே சொல்லப்பட்ட கருத்துகள் என்ன, அவற்றை நாம் எப்படி பயன் கொள்ளுகிறோம் என்பதிலேதான் நம்முடைய மனத்தை செலுத்த வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி ஆழ்வார்கள் 12 அவதரித்து அருளி செய்திருந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் பிற்காலத்திலே நாதமுனிகள் காலத்திலேயே மறைந்து போய்விட்டிருந்தன என்று சொல்லுகின்றார்கள். நாதமுனிகள் என்கின்ற ஆச்சாரியர் 10ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே, அதாவது 9ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலே 10ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே என்று சொல்லும்படியாக இப்படிப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவராக நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர் பார்க்கப்படுகிறார். அவர் காட்டுமன்னார் கோயில் என்கிற திவ்ய தேசத்திலே, அதாவது ஒரு திருத்தலத்திலே, தற்பொழுது அது வீரநாராயணபுரம் என்று வழங்கப் பெறுகிறது, அந்த திருத்தலத்திலே அவதரித்தவராய் அந்த திருத்தலத்து எம்பெருமானுக்கு தொண்டுகள் புரிந்து கொண்டிருந்தார். தினந்தோறும் பூஜைகள் நடைகிற பொழுது அவரே சில ஸ்தோத்திரங்களை விண்ணப்பிப்பது வழக்கம். அப்பொழுது மேல்நாட்டிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 2 வந்தார்களாம். மேல்நாடு என்பது இப்பொழுது கர்நாடக மாநிலமாய் இருக்கிறது. அங்கே மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்று ஒரு திருத்தலம் சொல்லப்படுகிறது. பிற்காலத்திலே ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி ஏறக்குறைய 12 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார் அந்த திருத்தலத்தில். அந்த திருநாராயணபுரம் என்கிற திவ்ய தேசம், அந்த திருத்தலத்திலிருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருளினார்களாம் இந்த காட்டுமன்னார் கோவிலுக்கு. அவர்கள் நாதமுனிகளிடத்திலே நாங்களும் ஏதாவது ஸ்தோத்திரங்களை விண்ணப்பிக்கலாமா என்று கேட்டார்கள். உடனே நாதமுனிகள் அதற்கென்ன சொல்லுங்களேன் என்று சொன்ன உடனே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திரங்களை விண்ணப்பிப்பதற்கு பதிலாக அழகான தமிழிலே பாசுரங்களை சொன்னார்கள். இதுதான் நாதமுனிகளுக்கு ஆச்சரியத்தை விளைவித்தது. அதிலேயும் அந்த திருநாமம் தொடங்குகின்ற பொழுதே அந்த திருவாய்மொழி ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீராறு சென்னல் கவரி வீசம் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலந்திகழக் கிடந்தாய் கண்டேனெம்மானே என்று அந்த
திருக்குடந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கின்ற ஆறாவமுதன் என்கின்ற எம்பெருமான், அவனை போற்றி ஒரு 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே. அந்த 10 பாசுரங்களை அற்புதமாக விண்ணப்பித்தார்கள் அந்த மேல்நாட்டிலிருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். திருக்குடந்தை எம்பெருமான் விஷயமான பதிகம் அது. இதை கேட்ட உடனே நாதமுனிகள் அப்படியே மெய்மறந்து விட்டார். அதிலேயும் அவர் இசையிலே மிகவும் வல்லவர், இசையிலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள். வந்திருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களும் நல்ல இசையிலே அதை அவர்கள் பாடியிருக்க வேண்டும். இதை கேட்ட உடனே நாதமுனிகளுக்கு இப்படி அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஏனென்றால் அவர் காலத்திலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் கிடைக்காமல் போயிருந்தன. உடனே அவர் கேட்டார், 10 பாசுரங்கள் தான் அவர் கேட்டார். அந்த 10 பாட்டைத்தான் அவர்களும் சொன்னார்கள். அந்த 10 பாட்டினுடைய முடிவிலே என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால், உழலையன்பில் பேச்சு முளையூட அவளையுயிருண்டான் கழல்களவையே சரணாகக் கொண்ட குருகூர்ச்சடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1010 மழல் தீரவல்லார் காமர் மானை நோக்கியற்கே. அதுல என்ன சொல்லப்பட்டது? குழலின் மலியச் சொன்னா, குழலை காட்டிலும் புல்லாங்குழலை காட்டிலும் இனிமையானதாக சொன்னா என்று ஒரு விஷயம். அது மட்டுமில்லை, குருகூர்ச்சடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1010 என்று 1000 பாசுரங்களுக்குள்ளே இந்த 10 பாட்டு என்று அந்த கடைசியில வந்தது. இதை கேட்ட உடனே நாதமுனிகள், அடடா 10 பாசுரங்களே நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை விளைவிக்கிறது, இதுபோல இன்னும் 1000 பாசுரங்கள் இருந்தால் எவ்வளவு விசேஷம் அது. உடனே அந்த 1000 பாசுரங்களையும் உடனே பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இடத்துல கேட்டார், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எங்களுக்கு இந்த 10 பாட்டு தான் தெரியும் என்று சொன்னார்கள். உங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், ஊரில் உள்ளவர்களுக்கு இந்த 10 பாட்டே தெரியுமான்னு தெரியாது என்று கூட அவர்கள் சொல்லியிருப்பார்களோ என்னமோ. உடனே இவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏற்பட்டது. ஆனாலும் நல்ல வேளையாக அந்த பாசுரத்தில் என்ன இருக்கிறது, சொன்னவர் யார் என்று அவருடைய பேர் இருக்கிறது, சடகோபன் சொன்னா என்று இருக்கிறது. அந்த சடகோபன் எந்த ஊரை சேர்ந்தவர் என்றால் குருகூர் சடகோபன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப விசேஷம். 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்களை பாடியிருந்தாலும் பல பல ஆழ்வார்கள் தங்களுடைய பெயரை கூட திவ்ய பிரபந்தங்களிலே சொல்லிக் கொள்ளவில்லை. முதலாழ்வார்கள் 4, பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன் மற்றும் திருப்பான ஆழ்வார். இந்த ஆழ்வார்கள் 5 கூட தங்களுடைய திருநாமத்தை தங்கள் திவ்ய பிரபந்தங்களிலே சொல்லிக் கொள்ளவே இல்லை. அது ஒரு விஷயம். இரண்டாவதாக தங்களுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டவர்கள் உண்டு. அது யார் சொன்னான்னு கேட்டார். மற்றைய ஆழ்வார்கள் 5 பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஆழ்வார் சொல்லிக் கொண்டார், குலசேகர ஆழ்வார் சொல்லிக் கொண்டார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லிக் கொண்டார், நம்ம ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஆண்டாள், மதுர கவிகள் என்று 2 பேரையும் சேர்த்தா 7 பேரும் தங்களுடைய பெயரை திவ்ய பிரபந்தங்களுடைய கடைசியிலே சொல்லிக் கொண்டார்கள். இன்னார் சொன்ன திவ்ய பிரபந்தம் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்பது வாஸ்தவம் தான். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டவர்களும் கூட தாங்கள் இத்தனை பாசுரம் பாடுகிறோம் என்று யாருமே சொல்லிக் கொள்ளவில்லை. நம்மாழ்வார் ஒருத்தர் மட்டும்தான் 1010 சொன்னார். திருமங்கை ஆழ்வாரும் கூட ஆயிரக்கணக்கான பாசுரங்களை பாடி இருக்கிறார். ஆனால் ஒருபொழுதும் அவர் 1010 சொல்லல. ஆனா நம்மாழ்வார் தான் 1010 என்று சொன்னார். அதனால தான் அந்த நாதமுனிகளுக்கும் மற்ற பாசுரங்களை பெற வேண்டும் என்கிற எண்ணமும் ஏற்பட்டது. உடனே அவர் திருக்குறுகூருக்கு சென்றார். அங்கே அவர் சென்றார். அங்க ஒருத்தருக்கும் தெரியவில்லை. ஆனால் பராங்குஷ தாசர் என்கிறவர் மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்தவர். அவர் எங்களுடைய மூதாதையர் மதுரகவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். 11 பாசுரங்கள் கொண்ட அற்புதமான திவ்ய பிரபந்தம் அது. அதை யார் ஜபிக்கிறார்களோ அந்த ஆழ்வார் ஒரு புளிய மரத்தடியிலே நம்ம ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார். அந்த திருப்புளிய மரத்தின் அடியிலே போய் இதை யார் 12000 தடவை அது ஏகாகிர சித்தமாக அப்படி நம்மாழ்வாரையே நினைத்துக் கொண்டு இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு 11 பாசுரங்களையும் 12000 தடவை யார் விடாமல் தொடர்ந்து ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சமாவார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் யாரும் முயற்சி பண்ணி பார்த்தது கிடையாது. உமக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீர் செய்யலாம் என்று சொன்னார்களாம். உடனே மதுரகவி ஆழ்வார் இடத்திலிருந்து வந்த அந்த கண்ணினுள் சிறுத்தாம்பு அதை பராங்குஷதாசர் வழியாக அந்த நாதமுனிகள் பெற்றார். பெற்றவுடனே அவர் அந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து ஏகாகிர சித்தமாக 12000 தடவை, அதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம்.
ஏன்னா முழுக்க கண்ணினும் சிறுத்தாம்பை ஒரு முறை அந்த 11 பாசுரங்களை சொல்லுவதற்கே நமக்கு குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள் ஆகிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த 12,000 தடவை விடைவிடாமல் தொடர்ந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட 20 நாள்களாவது ஆகும். அந்த 20 நாள்களுக்கு அவன் இருந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது, ஊன் உறக்கமின்றி அப்படி சொல்லணும்னா அவர் நாதமுனிகள் யோகத்திலே வல்லவராய் இருந்தபடியினாலே அவரால் அதை செய்ய முடிந்தது. அந்த யோகமெல்லாம் வல்லவராய் இருந்தபடியினாலே யோகத்திலே அமர்ந்தார். 12,000 தடவை அந்த கண்ணினுள் சிறுத்தாம்பை அவர் ஜபித்தார், நம்மாழ்வாரையே நினைத்துக் கொண்டு. அதற்கு பிரதியாக நம்மாழ்வாரும் அப்படியே அந்த நாதமுனிகள் திருமுன்பே தோன்றி உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, நீர் அருளி செய்த பாசுரங்கள் திருவாய்மொழி 1000 அது எனக்கு வேண்டும் என்று நம்மாழ்வாரை பார்த்து நாதமுனிகள் கேட்டார். உடனே நம்மாழ்வார் மிகவும் மகிழ்ந்து, நான் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி மட்டுமல்ல, மற்றும் 3 திவ்ய பிரபந்தங்கள், திருவருத்தன், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தங்கள், இவை மட்டுமல்ல, இன்னும் மற்றுள்ள ஆழ்வார்கள், இன்னும் அடியே அவரை தவிர நம்மாழ்வாரை தவிர மற்ற 11 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேரும் அருளி செய்த அத்தனை திவ்ய பிரபந்தங்களையும் உமக்கு நான் கொடுக்கிறேன் என்று நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் 4000 பாசுரங்களையும் கொடுத்தார். நம்மாழ்வாருடைய வாழி திருநாமத்திலே நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே என்று சொல்லும்படியாக அத்தனை இவர் கேட்டது 1000 தான். ஆனால் ஒன்றுக்கு 4ஆக 4000 பாசுரங்களையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார். கொடுத்தார் என்றால் எப்படி கொடுத்தார்? ஓலையிலே எழுதி கொடுத்தாரா என்றால் அப்படி கொடுக்கவில்லை. அது யோக தசையிலே அவருக்கு கொடுத்தது. நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருள் புரிந்தார். எப்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மயர்வர மதிநலம் அருளினான், உடனே ஆழ்வார் ஞானம் பெற்றாரோ அதுபோல நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் அருளினார், நாதமுனிகள் பெற்றார். தொடர்ந்து ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனாலே அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள் அருளி செய்த அந்த திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வாருடைய அருளாலே நாதமுனிகள் பெற்றார் என்று பார்த்தோம். அந்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலே இருக்கக்கூடிய, அதாவது திருக்குருகூர் என்று அந்த திவிதேசத்திற்கு அப்பொழுது பெயராய் இருந்தது. நம்மாழ்வாருடைய காலத்திற்கு பிறகு அதற்கு ஆழ்வார் திருநகரி என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த ஊரிலே ஒரு திருப்புளிய மரத்தினுடைய அடியிலே தான் ஆழ்வார் வளர்ந்தார் என்று அவருடைய சரித்திரம் தெரிவிக்கிறது. அந்த திருப்புளி ஆழ்வார் அடியிலே தான் நம்மாழ்வார் யோக தசையிலே எழுந்தருளி இருந்தார். அந்த திருப்புளிய மரத்தின் முன்னாலே அமர்ந்துதான் நாதமுனிகளும் 12,000 தடவை இந்த கண்ணினுள் சிறுத்தாம்பை ஏகாகிர சித்தமாக யோகத்திலே இருந்து அவர் சொல்ல, அதை அனுசந்திக்க ஜபம் செய்ய, உடனே நம்மாழ்வார் அவர் முன்னாலே பிரத்யட்சமாகி அவருக்கு 4000 கொடுத்தார் என்று சரித்திரம் சொன்னோம். இதை பெற்ற நாதமுனிகள் உடனே அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் ஒரு வகையாக பகுத்து 4000 4 ஆயிரங்களாக பிரித்து இப்படி நமக்கு இன்றைய தினம் இருக்கிற முறையிலே ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஆழ்வார்களோடு செய்த பாசுரங்கள் அத்தனையும் கொடுத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நம்முடைய பெரியோர்கள் எப்படி தெரிவிக்கிறார்கள் என்றால், ரகசியத்திரயம் முன்னாக நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் அருள் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது ரகசியத்திரயம் என்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்தவைகளாக போற்றப்படுகின்ற திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்கின்ற 3 மந்திரங்கள். இதை யார் உபதேசிக்கிறானோ அவனுக்குத்தான் ஆச்சாரியன் என்று பெயர். நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் இந்த 3 மந்திரங்களையும் உபதேசித்து அதோடு கூட இந்த திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்தார். கொடுக்கின்ற பொழுது வெறும் திவ்ய பிரபந்தங்கள் மூலம் மட்டும், அதாவது வெறும் பாசுரங்களை மட்டும் கொடுக்கவில்லையாம். அந்த பாசுரங்களுடைய பொருள் என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, அதனுடைய சாபதேசம் என்று சொல்லப்படுகின்ற மறைந்திருக்கிற கருத்துகள் என்ன, இவை அத்தனையும் சேர்த்துத்தான் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் கொடுத்தார். கொடுத்தார் என்னால் என்ன பண்ணினார்? நாதமுனிகளை வைத்து நம்மாழ்வார் அவருக்கு ஒவ்வொரு பாடலாக அவர் மனப்பாடமாகும்படி அவருக்கு சந்தை சொல்லி கொடுத்தாரா என்றால் அப்படி கொடுக்கவில்லை. இதை எப்படி கொடுத்தார் என்னால், இது யோக தசையிலே நம்மாழ்வார் அருள் புரிந்தார். நம்மாழ்வாரிடத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே நாதமுனிகளிடத்திலே போய் சேர்ந்தன.
என்று இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அதை ஆங்கிலத்திலே சொல்லுகிற பொழுது மிஸ்டிக் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியே அந்த ஒரு அருளாலே பெற்றவர் நாதமுனிகள் என்று இப்படித்தான் அவருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது கூட நாம் பார்க்கிறோம், சில விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருந்தோமானால் அது அப்படியே ஒரு கருவியிலே மொத்தம் ஒலிப்பதிவு ஆகிவிடுகிறது. இப்படி ஒலிப்பதிவு ஆவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒன்றும் செய்வதில்லை, தன்னடையே அது போய் சேர்ந்து விடுகிறது. அதுபோலத்தான் நம்மாழ்வாரிடத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் அப்படியே நாதமுனிகளிடத்திலே போய் சேர்ந்து விட்டன. இந்த காலத்து உதாரணத்தை, மற்றொரு உதாரணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், நாம் உபயோகப்படுத்துகிற கணினியிலே பல பல விஷயங்களை பொதிந்து வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அதை மற்றொரு எந்திரத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே நிமிடத்திலே அதிலிருந்து இதை மாற்றி விடுவதில்லையா? அதுபோலத்தான் என்று கூட இப்படி சொல்லலாம். தம்முடைய ஞானமத்தனையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு வழங்கினார். ஆஹா, பகவான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளினான், ஆழ்வார் நாதமுனிகளுக்கு மயர்வர மதிநலம் அருளினார். அதனாலே நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பெற்றார். பெற்ற பிற்பாடு நாதமுனிகள் அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பகுத்தார் என்று சொல்லணும். எப்படி வியாசர் என்கிறவர் அவர் என்ன பண்ணினார்? வேதங்களை எல்லாம் இன்று நாம் பார்க்கிற இந்த முறையிலே வேதங்கள் நமக்கு இப்படி கிடைக்கவில்லையாம். அதை நமக்கு யார் பகுத்து கொடுத்தாரோ அவருக்குத்தான் வியாசர் என்று பெயர். அதுபோல நம்முடைய திராவிட வேதமான திவ்ய பிரபந்தத்திற்கு வியாசர் நாதமுனிகள் என்று நாம் சொல்ல வேண்டும். அந்த நாதமுனிகள் அதை 4000 பிரித்தார். முதலாயிரம், 2000, 3000, 4000 என்று 4 ஆயிரங்களாக பிரித்தார். அப்படி பிரிக்கிற பொழுதோ இதிலே சில திவ்ய பிரபந்தங்கள், 2000 சில திவ்ய பிரபந்தங்கள், 3000 சில, 4000 என்று இப்படி பகுத்தார். அதுல முதலிலே பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி என்கின்ற திவ்ய பிரபந்தங்கள் இரண்டும் 1000 இடம் பெற்றன. அதாவது திருப்பல்லாண்டு என்பது 12 பாசுரங்களை கொண்டது, பெரியாழ்வார் திருமொழி என்பது 461 பாசுரங்களை கொண்டது. அதாவது 4 பத்துக்கள், 5வது பத்திலே ஒரு 4 பதிகங்கள், ஆக மொத்தம் 461 பாசுரங்கள் பெரியாழ்வார் திருமொழி, 12 பாசுரங்கள் திருப்பல்லாண்டு. ஆக முதல் 2 திவ்ய பிரபந்தங்கள், 1000 மொத்தம் 10 திவ்ய பிரபந்தங்கள் அடங்கி இருக்கின்றன. ஆக 1000 முதல் 2 திவ்ய பிரபந்தங்கள் பெரியாழ்வார் அருளி செய்தது. அடுத்தபடியாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிற 2 திவ்ய பிரபந்தங்கள். திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி அது 143 பாசுரங்கள். ஆஹா, இப்படி 4 திவ்ய பிரபந்தங்கள். அடுத்தபடியாக பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது. அது 10 பதிகங்களை கொண்டதாய் 105 பாசுரங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிற திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி. அது 1000 5வது திவ்ய பிரபந்தமாக அமைந்தது. அதற்கு அடுத்தபடியாக திருமழிசை பிரான் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அவை 2. அவர் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம் என்கிற 2 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். ஆனால் அந்த நான்முகன் திருவந்தாதியை 3000 இயற்பாவிலே வைத்தார் நாதமுனிகள். அவர் அருளி செய்த 2வது திவ்ய பிரபந்தம் திருமழிசை பிரானுடைய 2ஆம் திவ்ய பிரபந்தத்தை 1000 6வது பிரபந்தமாக, அதாவது திருச்சந்த விருத்தம் என்கிறது 120 பாசுரங்களை கொண்டது. மிகவும் அற்புதமான சந்தங்களோடு கூடியதாக அமைந்திருக்கிற அற்புதமான திவ்ய பிரபந்தம். அதை 6வது திவ்ய பிரபந்தமாக அதை 1000 சேர்த்தார். அதற்கு பிறகு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம் அது 45 பாசுரங்களை கொண்டது. அவரே அருளி செய்த மற்றொரு திவ்ய பிரபந்தம் திருப்பள்ளி அழிச்சி என்பது அது ஒரு 10 பாசுரங்களை கொண்டது. அது 7ஆம் 8ஆம் பிரபந்தங்களாக 1000 பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் என்கின்ற 10 பாசுரங்களை கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தம் அது 1000 9வது திவ்ய பிரபந்தம். கடைசியாக 1000 கண்ணினுன் சிறுத்தாம்பு என்கிற திவ்ய பிரபந்தம் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தது 11 பாசுரங்களை கொண்டது. ஆக இந்த 10 திவ்ய பிரபந்தங்களை சேர்த்து 1000 என்று சொல்லப்படுகிறது. இந்த 1000 மொத்தம் 900 சொச்சம் பாசுரங்கள் இருக்கும். அவ்வளவுதானே தவிர 1000 என்று சரியான 1000 என்கிற எண்ணிக்கை இருக்காது. ஆனாலும்
ஏறக்குறைய 1000ற்கு சமீபத்தில் இருக்கிறபடியினாலே இதை முதலாயிரம் என்று வழங்குகின்றோம். இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக 2ஆம் ஆயிரத்திலே நாதமுனிகள் எப்படி அமைத்தார் என்னால், திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் அது 1084 பாசுரங்களை கொண்டது. 1084 பாசுரங்கள். அதாவது திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களை கொண்ட தொகுதிகளாக, அதாவது 10 பாசுரங்களை கொண்ட ஒரு தொகுதிக்கு பதிகம் என்று பெயர். அப்படி மொத்தம் 11 பத்துக்களை அருளி செய்தார். இந்த 11 பத்துக்கள் என்னால் 10 ஒவ்வொரு பத்திலையும் 10 பதிகங்கள் இருக்கும். அப்போ 10 1000 பாசுரம் வந்துடும். 11வது பத்துல மட்டும் 8 பதிகங்கள் தான் இருக்கிறது. அதனால மொத்தம் 108 பதிகங்கள். இந்த 108 பதிகங்களிலே 1080 பாசுரம் தான் இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு பதிகத்திலே மட்டும் திருமங்கை ஆழ்வார் 14 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறபடியினாலே 1084 பாசுரங்களாக அமைந்து விட்டது பெரிய திருமொழி. திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திவ்ய பிரபந்தம். திருமங்கை ஆழ்வார் 6 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அதுல முதல் திவ்ய பிரபந்தம் பெரிய திருமொழி. அது 2ஆம் ஆயிரத்தினுடைய முதல் திவ்ய பிரபந்தமாக. அடுத்தபடியாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த 2ஆம் திவ்ய பிரபந்தமான திருக்குறுந்தாண்டகம் அது பெரிய திருமொழிக்கு அடுத்தபடியாக. ஆனால் திருமங்கை ஆழ்வார் கடைசியாக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அதுவும் இந்த 2ஆம் ஆயிரத்திலே அமைந்திருக்கிறது. திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள், திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள். ஆஹா, இப்ப 1100 சொச்சம் பாசுரங்கள், 134 பாசுரங்கள் 2ஆம் ஆயிரத்தில் இருக்கிறது. ஆனால் அதுவும் 2ஆம் ஆயிரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. முதலாயிரம் 1000ற்கு குறைவு, ஆனால் 1000 என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் ஆயிரம் 1000ற்கு மேலே, ஆனால் அப்படி சொல்லப்படுகிறது 2ஆம் ஆயிரம் என்று. அதற்கு பிறகு 3ஆம் ஆயிரத்திலே அதற்கு இயற்பா என்று பெயர். மற்ற 3000களும் இசையிலே அமைத்து பாடக்கூடிய பாசுரங்களாம். அதனாலே அவர்களுக்கு இசைப்பா என்று பெயர். ஆனால் இந்த 3ஆம் ஆயிரம் மட்டும் இயற்பா, அதை இசையிலே அமைக்க முடியாது, அது அப்படியே விருத்தமாகத்தான் பாட வேண்டும் என்கிறபடியினாலே அப்படி பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் அருளி செய்த 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி, திருமழிசைப்பிரான் அருளி செய்த 4முகன் திருவந்தாதி, நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி ஆகிய 3 திவ்ய பிரபந்தங்கள், திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த திருவழுகூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். ஆஹா, இந்த 10 திவ்ய பிரபந்தங்களும் இயற்பா என்கின்ற 3ஆம் ஆயிரத்திலே இடம் பெற்றிருக்கின்றன. மொத்தத்தையும் நாம் பாசுரங்களை கூட்டி பார்த்தோமானால் 710 சொச்சம் பாசுரங்கள் தான் வரும். 1000 பாசுரங்கள் அல்ல, 700க்கு மேலே கொஞ்சம் இருக்கக்கூடிய பாசுரங்கள் தான் இது. ஏனெனில் அந்த சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்கின்ற 2 திவ்ய பிரபந்தங்களும் பல பல வரிகளை உடைத்தாய். ஒரு திவ்ய பிரபந்தம் என்கிறது கிட்டத்தட்ட 70-75 வரிகளுக்கு மேலே, மற்றொரு திவ்ய பிரபந்தம் 120 வரிகளுக்கு மேலே என்று இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் கலிவெண்பா என்கிற ஒரு இலக்கணத்தின் படி வருகிறபடியினாலே ஒரே ஒரு பாசுரமாகத்தான் கருதப்படுகின்றன. இப்படி பார்க்கிற பொழுதோ 3ஆம் ஆயிரத்திலே 10 திவ்ய பிரபந்தங்கள், கடைசியாக 4ஆம் ஆயிரத்திலே நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் என்று சொல்லும்படியாக அப்படி அமைந்த அந்த திருவாய்மொழி 1000ம் சேர்த்து ஒரே ஆயிரத்திலே வைத்து இப்படி மொத்தம் 24 திவ்ய பிரபந்தங்களை 4 ஆயிரத்திலே இப்படி பகுத்து வைத்து நமக்கு நாதமுனிகள் பேருபகாரத்தை செய்தார். இப்படி பகுத்ததற்கு என்ன காரணம் என்றால், அது பாசுரத்தில் இருக்கிற அர்த்தங்களை பொறுத்து, அவர்களுடைய இசைத்தன்மை, இயல் தன்மை இவற்றை பொறுத்து இப்படி நாதமுனிகள் நமக்கு அமைத்து கொடுத்தார் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 4000 பாசுரங்களையும் நாம் தொடர்ந்து அனுபவித்து மகிழ்வோம். எம்பெருமானுடைய அருளாலே ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள், அதை ஆழ்வாருடைய அருளாலே நாதமுனிகள் பெற்றார். நாதமுனிகள் பெற்ற திவ்ய பிரபந்தத்தை 4000மாக அப்படி பகுத்து ஒவ்வொரு ஆயிரத்திலும் என்னென்ன பாசுரங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கிட்டு வைத்து அதை 4000மாக பகுத்து அப்படி கொடுத்தார் என்று பார்த்தோம். அவர் நாதமுனிகள் இசையிலே மிக மிக வல்லவராய் எழுந்தோடு இருந்தாராம். அவருடைய இசை திறமைக்கு பல பல சான்றுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ஒரு சோழராஜ சபையிலே சென்றிருந்த பொழுது அவர் தேவகானம் தான் சிறந்தது என்று சொன்னார்.
அதை கேட்டவுடனே தேவகானத்தை பற்றி உமக்கு எப்படி தெரியும், உம்முடைய இசை அறிவு எவ்வளவு என்று அந்த அரசன் கேட்டானாம். அப்பொழுது அங்கே 100 பேர்களை நிற்க வைத்து ஒவ்வொருவருடைய கையிலேயும் ஒரு தாளத்தை கொடுத்து அந்த தாளத்தை ஒரே ஒரு முறை இசைக்க சொல்லி 100 பேருடைய தாளத்தையும் ஒரே சமயத்தில் கேட்ட நாதமுனிகள் அந்த தாளத்தினுடைய ஒலியை கொண்டு ஒவ்வொரு தாளமும் இத்தனை எடையுடையது என்று சொன்னாராம். எல்லாம் அந்த காலத்தில் அவதானம் சதாவதானம் என்று சொல்லுவார்கள். அப்படி நாதமுனிகள் சொன்னது சரியா இருந்ததா? தாளத்தை எடை போட்டு பார்த்தால் அவர் சொன்ன எடை தப்பாமல் ஒரு தாளமும் இருந்ததா? அப்படிப்பட்ட இசையிலே மிக வல்லவர் ஆகையினாலே நாதமுனிகள் தாம் பெற்ற அந்த 4000 இசையிலே அமைத்தார். மேலும் இந்த பாசுரங்கள் எல்லாம் கூட இசையிலே பாட வேண்டிய பாசுரங்கள் தான். நம்மாழ்வார் அவர் தம்முடைய திருவாய்மொழியை பற்றி சொல்லிக் கொள்ளுகிற பொழுதே நாம் கீழே பார்த்தோம். அவர் என்ன சொல்லிக் கொண்ட, குழலின் மலிய சொன்ன 1000 என்று குழலின் இசையை விட மிக இனிமையான 1000 என்றார். யாழின் இசை வேதத்தியல் என்று திருவாய்மொழிக்கு பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினாலே அது இசையிலே கூட்டி அனுசந்திக்க வேண்டிய திவ்ய பிரபந்தங்கள் என்று இப்படி இசையிலே அமைத்தார். தம்முடைய மருமக்கள் 2 அவர்களுக்கு மேலேகத்தாழ்வான் கீழேகத்தாழ்வான் என்று அவர்களுக்கு பெயராய் இருந்தது. அந்த 2க்கும் இதை இசையிலே கற்றுக் கொடுத்து எல்லா இடத்திலும் இந்த திவ்ய பிரபந்தங்களை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பரப்பி அருளினாராம். ஆகையினாலே நாதமுனிகளாலே தான் நமக்கு 4000 கிடைத்தது. ஆழ்வார்கள் அருளி செய்திருந்தாலும் அவை மறைந்து போயிருந்த காலத்திலே அதை மீட்டு கொடுத்தவர் நாதமுனிகள். ஆகையினாலே அந்த நாதமுனிகளிடத்திலே நாம் மிகவும் நன்றி பாராட்ட வேண்டும். இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் நிகழ்த்துகிறோம் என்றால் அதற்கு மூல காரணம் அந்த நாதமுனிகள் தானே. ஆகையினாலே தான் மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தன மாலையிலே அந்த நாதமுனிகளை கொண்டாடுகின்றார். தெருளுத்த வாழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச் செயலை அறிவாரார் அருள் வெத்த நாதமுனி முதலாம் நம் தேசிகரையல்லால் பேதை மனமே உண்டோ பேசு. அருளிச் செயலுடைய சீர்மையை நாதமுனிகளை போன்றவர்களை தவிர வேறு யார் அறிவார்? மனமே நீயே பேசு என்று நம்மை பார்த்து மணவாள மாமுனிகள் கேட்கிறார். ஆயினாலே அப்படிப்பட்ட நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தங்களை மறுபடியும் அழிந்து போகாமல், அதாவது அவருடைய காலத்திலே மறைந்து போயிருந்தன, ஆனால் அப்படி மீண்டும் மறைந்து போகாமல் இருப்பதற்காக இதை இசையிலே அமைத்து எல்லோருக்கும் கற்பிக்கிற ஒரு பெரிய காரியத்தை செய்து பரப்ப தொடங்கினார். ஆனால் அதற்கும் பின்னாளிலே ஸ்ரீ ராமானுஜர் அவர் எழுந்தருளியிருந்த காலத்திலே தான் இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு மிகவும் பெருமை ஏற்பட்டது. அவர் ராமானுஜர் எல்லா திவ்ய தேசங்களிலும் இந்த திவ்ய பிரபந்தங்களானவை சந்நிதிகளிலே எம்பெருமான் திருமுன்பே ஓதப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை ஏற்படுத்தினார். நாதமுனிகள் திருவரங்கம் பெரிய கோவிலே திவ்ய பிரபந்தங்களை ஓதுவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்தார். இன்னும் சொல்ல போனால் அங்கே நடைபெறுகின்ற பகல் 10 உற்சவம், இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்கு முதல் 10 நாள்கள் நடைபெறுகிறது. அந்த உற்சவம் பகல் 10 அதை நாதமுனிகள் தான் தொடங்கி வைத்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே இந்த திவ்ய பிரபந்தங்கள் 3000 பாசுரங்கள், அதாவது 2000 பாசுரங்கள் எம்பெருமான் திருமுன்பே ஓத பெறுகின்றன. ஆனால் அது திருவரங்கம் பெரிய கோவிலோடு நின்று விடாமல் எல்லா திவ்யதேசங்களுக்கும் அது பரவ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுத்தவர் யார் என்றால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய அனுகிரகம் இன்றேல் நமக்கு இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் எல்லா திவ்யதேசங்களிலும் ஓதக்கூடிய அளவிலே வாய்ப்பு கிட்டி இருக்காது. எல்லா திவ்யதேசங்களிலும் அது ஓத பெறுவதனாலேதான் இன்றைக்கும் அது அழியாமல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆயினாலே இப்படி முதலிலே நாதமுனிகள் பெற்றார். அதை எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜ முனி அவர் அதை வளர்த்தார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பிற்காலத்திலே வந்த ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் காலத்திலேயே எம்பெருமானாருடைய நியமனம் காரணமாக, அவருடைய கட்டளை காரணமாக இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு அற்புதமான உரைகள், அதாவது வியாக்கியானங்கள் அவைகள் எழுத பெற்றன. எம்பெருமானாருடைய நேர்ச்சீடரான திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு மட்டும் வியாக்கியானத்தை அருளி செய்தார். அப்படியே வியாக்கியானங்கள் அருளி செய்கிற அந்த வாய்ப்பானது பெருகி பெருகி
கடைசியிலே பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் அருளி செய்தார், பேரூர்களை அருளி செய்தார். அது அப்படி ஆச்சாரியர்களாலே காலக்ஷேபமாக சொல்லப்பட்டு, வாய்மொழியாக சொல்லப்பட்டு, ஏட்டிலே எழுதப்பட்டு என்னெல்லாம் வியாக்கியானங்கள் இப்படி வந்தன. இந்த வியாக்கியானங்கள் பிற்காலத்திலே மறைந்து போகாமல் இருப்பதற்காக மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியர், அவர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த பெரிய பெருமாள், அதாவது ரங்கநாதன் திருமுன்பேயே அமர்ந்து அவனுடைய நியமனவன் என்ன சொன்னார், திருவாய்மொழியினுடைய வியாக்கியானங்களை நீர் எனக்கு காலக்ஷேபம் சொல்ல வேண்டும் என்று மணவாள மாமுனிகளிடத்திலே எம்பெருமான் கேட்டுக்கொள்ள, அப்படியே மணவாள மாமுனிகள் திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த எம்பெருமான் திருமுன்பே அவனுக்கு திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்தை நம்மளை அருளி செய்த ஈடு 36,000 படி என்கிற வியாக்கியானத்தை ஒரு வருட காலம் காலக்ஷேபம் சொன்னாராம். இப்படி முதலிலே திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்தவர் ஒரு முனி, என்னால் அவர் நாத முனி. அந்த திவ்ய பிரபந்தங்களை நன்றாக வளர்த்தவர் ஒரு முனி என்றால் அவர் ராமானுஜ முனி. அதை நன்றாக உறுதிப்படுத்தியவர், ஸ்திரப்படுத்தியவர், வியாக்கியானங்களையும் நமக்கு எடுத்து கொடுத்து அதை பேரூர்களாக செய்து அப்படி செய்த ஒரு முனி என்றால் அவர்தான் மணவாள மாமுனி. இந்த 3 முனிகள் சேர்ந்து நம்முடைய சம்பிரதாயத்தை போஷித்தபடியினாலே பொதுவாக திரிவைஷ்ணவ சம்பிரதாயம் முழுமைக்குமே கூட முனித்திரய சம்பிரதாயம் என்று கூட பெயர் உண்டு என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இந்த ஆச்சாரியர்களாலே தானே நமக்கு இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் கிடைத்தன. அதிலேயும் முக்கியமாக மணவாள மாமுனிகள் அந்த அழகிய மணவாளன் திருமுன்பே இந்த ஈடு 36,000 படி காலக்ஷேபத்தை சாதித்த பொழுது அந்த காலக்ஷேபத்தினுடைய நிறைவு நாள், முடிவு நாள் என்று அந்த ரங்கநாதனே எழுந்து வந்தானா. ஒரு சிறிய பாலகன் வடிவிலே வந்து தமக்கு காலக்ஷேபம் சொன்ன ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள் அவருக்கு ஒரு தனியன் சமர்ப்பித்தான். தனியன் என்றால் அவரை போற்றி பரவி பாடுகின்ற ஒரு ஸ்லோகம், அது பாயிரம் என்று தமிழ் இலக்கணங்களிலே சொல்லுவார்கள். அப்படி ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாதா என்றால் அழகிய மணவாளம் மாமுனி என்பது அவருடைய திருநாமம். அவரை வந்தே வணங்குகின்றேன் என்றார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஸ்ரீசைலேசர் என்கிற திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரமானவர். ஞானம் தி பக்தியாதி குணார்ணவம், ஞானம் பக்தி முதலியவைகள் எல்லாம் கடல் போல இவரிடத்திலே தங்கி இருக்க பெற்றவர். அதற்கு மேலே யதீந்திர பிரபலம் ஸ்ரீ ராமானுஜரிடத்திலே மிக அடிமை பூண்டவர், அன்பு பூண்டவர் என்றெல்லாம் மணவாள மாமுனிகளை கொண்டாடி ஒரு தனியனை அருளி செய்தானாம். அதற்கு பிறகு அந்த அழகிய மணவாளன் அவனே ஒரு நியமனமும் சாதித்தான். என்ன சாதித்தான் என்றால், எப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தங்கள் ஓத பெறுகின்றனவோ அங்கெல்லாம் இந்த தனியனை தொடங்கிவிட்டே மேலே அவர்கள் திவ்ய பிரபந்தத்தை சேவிக்க வேண்டும் என்று சொன்னானாம். ஆயினாலே 4000 திவ்ய பிரபந்தம் ஓதுதல் என்கிற ஒரு கிரமம் வந்தாலே அதற்கு முன்னாலே சில தனியன்களை ஓதுதல் என்று இப்படி ஒரு கிரமம் உண்டு. அதிலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கின்ற மணவாள மாமுனிகளுடைய தனியன், அதற்கு அடுத்தபடியாக லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று கூறத்தாழ்வான் அருளி செய்த தனியன் இது. அதுல அவர் கூறத்தாழ்வான் என்ன தெரிவிக்கிறார் என்றால், லக்ஷ்மிநாதனை ஆரம்பத்திலே கொண்டு நாத முனி யாமுன முனி இவர்களை மத்தியத்திலே கொண்டு அஸ்மத் ஆச்சாரியர் என்னால் கூறத்தாழ்வானுக்கு ஆச்சாரியர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் ஆகினாலே அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் என்று ராமானுஜர் வரையில் இருக்கக்கூடிய அந்த குரு பரம்பரையை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அது 2வது ஸ்லோகமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு 3வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா, ராமானுஜரை பற்றிய ஒரு தனியன் அது. யோ நித்தியமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத தஜிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருவடிகளை பற்றுகிறேன் என்று அடுத்த தனியன் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த ராமானுஜருக்கும் ஆச்சாரியராய் நமக்கு 4000த்தையும் கொடுத்தவர் என்னால் நம்மாழ்வார் அல்லவா? அவரை பற்றின தனியன் மாதா பிதா யோதயா என்கிற தனியன் ஆத்தியஸ்தன குலபதேகே பகுலாபிராமம் என்று நம்முடைய குலத்திற்கெல்லாம் முதல்வரான நம்மாழ்வார் அவரை வணங்குகின்றேன் என்று ஒரு தனியன். கடைசியாக
பராசர பட்டர் அருளி செய்த தனியன். அதிலே ஆழ்வார்கள் 14 வரையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். அதாவது பூதம் சரச்ச மகதாக்குய பட்டநாத பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனின் பிரணதோஸ்மி நித்தியம் என்று அந்த ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் சேர்த்து அதிலே பராசர பட்டர் அருளி செய்கிறார். இப்படி இந்த 5 தனியன்கள் என்றப்படுகின்ற ஸ்லோகங்களை நாம் அனுசந்தித்து விட்டுத்தான் பிறகு நாம் திவ்ய பிரபந்தங்களை நாம் அனுபவிக்க தொடங்குகின்றோம். அந்த பூதம் சரச்ச மகதாசுய ஸ்ரீ பட்டநாத பரகால யதீந்திர மிஸ்ரான் என்று தனியன் ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் வணங்கிவிட்டு நாம் அந்த திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்க இழிய வேண்டும். அப்படியே நாமும் அந்த தனியன்களை அனுசந்தித்து தொடர்ந்து திவ்ய பிரபந்தங்களை அனுபவிப்போம். ஆழ்வார்கள் தங்களுடைய இன்னருளாலே அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அவை எம்பெருமானுடைய அருளாலே ஆழ்வார்கள் திருவாக்கிலிருந்து வெளிவந்தவை. 4000 பாசுரங்களையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம். 4000 என்று சொல்லுகின்ற பொழுது 4 ஆயிரங்களாக பகுத்தார். ஒவ்வொரு ஆயிரத்திலே ஓரொரு திவ்ய பிரபந்தம் இப்படி இருக்க வேண்டும் என்று அமைத்தார் என்றும் சொன்னோம். ஆனால் இந்த பாசுரங்கள் அத்தனையும் சேர்த்து பார்த்தால் மொத்தம் 4000 என்ற எண்ணிக்கை இருக்குமா என்றால் இருக்காது. சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் 3776 பாசுரங்கள் அவ்வளவுதான் இருக்கின்றன. 3776 பாசுரங்கள். ஆனால் இதை 4000 என்று ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால் சமீபத்திலே இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை அவ்வளவுதான். அதற்குத்தான் முன்னமே சொன்னோம். 1000 என்று சொன்னால் அதில் 1000 பாசுரங்களும் இருக்காது. இயற்பா 1000 என்று சொல்லுகிறார்கள், அதிலும் 1000 பாசுரங்கள் இல்லை. ஆனால் 2ஆம் 1000 என்றும் திருவாய்மொழி 1000 என்றும் சொல்லுகிற பொழுது அது 1000ற்கு மேலே இருக்கின்றன. சற்று ஏற இருந்தாலும் குறைய இருந்தாலும் அது எண்ணிக்கையிலே அப்படி 1000 என்று சொல்லுவது போலே இங்கேயும் கூட ஏறக்குறைய இருந்தாலும் 1000 என்று இப்படி ஒரு கிரமம். ஆகையினாலே சரியான கணக்கின்படி 3776 பாசுரங்கள் தான். ஆனால் இந்த 4000ஐ 4000 என்றே கொள்ள வேண்டும் என்பதற்காக சில பேர் சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய திவ்ய பிரபந்தங்கள் கலிவன்பாவாய் ஒவ்வொரு பாசுரமாய் இருந்தாலும் அது அதிகமான வரிகளை கொண்டிருக்கிறபடியினாலே அதை ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரு சிறிய திருமடலானது 78 பாசுரம் என்றும் பெரிய திருமடலானது 142 பாசுரம் என்றும் இப்படியெல்லாம் கணக்கிட்டு 4000 என்று சில பேர் சொல்லுவதுண்டு. சில பேர் திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூத்தந்தாதியும் இதிலே சேர்த்து கொண்டு சிறிய திருமடலையும் பெரிய திருமடலையும் இன்னும் சில பாசுரங்கள் குறைத்து கணக்கிட்டு 4000 என்றும் சொல்லுவதுண்டு. ஆனால் இதெல்லாம் இலக்கண வகுப்பிற்கு சேர்ந்ததல்ல. சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கவை இலக்கண ரீதியாக பார்க்கிற பொழுது தமிழ் இலக்கணத்தின்படி ஓரொரு பாசுரம் தான். அதே போல திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூற்றந்தாதி அது 4000ற்கு உள்ளே சேராது. ஏனென்றால் நாதனுக்கு 4000 அளித்த நம்மாழ்வார் கொடுத்த பொழுது திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த அந்த ராமானுஜ நூற்றந்தாதி அவதரிக்கவே இல்லை. ஆகையினாலே இப்படி 4000 என்கிற ஒரு கணக்கு அதை நாம் இப்படி மனதிலே கொள்ளுவோம். ஏறக்குறைய இருந்தாலும் அது 4000 என்கிற கணக்கிலே கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று அமைக்கின்ற பொழுது ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வார் யார் என்னால் அவர்தான் பொய்கை ஆழ்வார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி. அதுதானே 4000த்தினுடைய முதல் திவ்ய பிரபந்தமாகவும் இருக்க வேண்டும். ஆனால் நாதமுனிகள் அப்படி அமைக்கவில்லை. அந்த திவ்ய பிரபந்தத்தை 3வது ஆயிரத்திலே முதல் திவ்ய பிரபந்தமாக அமைத்து விட்டார் நாதமுனிகள். அதாவது பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதி 3ஆம் ஆயிரத்திலே இருக்கிறதே தவிர முதலாயிரத்திலே இல்லை. ஆனால் முதலாயிரத்திலே யார் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் முதலிலே இருக்கிறது என்றால் ஆழ்வார்களிலே 8ஆம் அவர் என்று சொல்லக்கூடிய, அதாவது 12 ஆழ்வார்களை கொண்டு நாம் பார்ப்போமானால் அதிலே பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார், புகழ்மழிசை ஐயன், அருள் மாறன், மதுர கவிகள், அதற்கு பிறகு சேரலர்கோன் என்ற குலசேகர ஆழ்வார், அதற்கு பிறகுதான் பெரிய ஆழ்வார் 8ஆம் அவராக வருகிறார். அந்த 8ஆம் அவரான பெரிய ஆழ்வார் அவர் அருளி செய்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே
முதல் திவ்ய பிரபந்தமாக நாதமுனிகளாலே ஏற்படுத்தப்பட்டது. இத்தனை திவ்ய பிரபந்தங்கள் இருக்கிற பொழுது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இதை ஏன் முதலிலே வைக்க வேண்டும் என்று நமக்கு ஐயம் எழலாம். அதற்கு காரணத்தை மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தன மாலையிலே மிக தெளிவாக அருளி செய்கின்றார். என்ன காரணம் என்றால், இதுதான் மங்களத்தை ஆசாசிக்கின்ற பிரபந்தம். அதாவது மங்களமாக எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் மங்களமாக ஆரம்பிக்க வேண்டும் அல்லவா? இந்த திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம் தான் மங்களமாக அமைந்த திவ்ய பிரபந்தம், மங்களத்தை வேண்டுகிறபடியே அமைந்த திவ்ய பிரபந்தம் என்று அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார். அதை நாம் பிறகு பார்ப்போம். அப்படி மங்களத்தை விரும்ப வேண்டிய நிலை பெரியாழ்வாருக்கு எப்படி ஏற்பட்டது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டுமானால் பெரியாழ்வாருடைய சரித்திரத்தையும் நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் இந்த திருப்பல்லாண்டு என்கிற அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை, அது முதல் பிரபந்தமாக ஏன் அமைந்தது என்ற காரணத்தினுடைய பெருமை இரண்டையும் நாம் நன்றாக அறிய முடியும். அதற்கு முதலிலே பெரியாழ்வாரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரியாழ்வார் என்கிற பெயர் கூட அவருக்கு பின்னாலே தான் ஏற்பட்டது. அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் என்பது. விஷ்ணு சித்தர் என்றால் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே, இதயத்திலே எப்பொழுதும் கொண்டு அவனையே நினைத்துக் கொண்டிருந்தவர் என்று பொருள்.